वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शना। வேங்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கற்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமா இன்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காரனவாம் நின்றாள் மரபடியாம். நீழ்கடலுள் என்றும் புனையாம் விளக்காம் பூம்பட்டாம் புல்புமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. திருவண்ணாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 66வது நாமாவளி. குமுதாக்ஷகணஸ்ரேஷ்ட சைனாபத்ய பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடியானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் குமுதாக்ஷ கணஸ்ரேஷ்ட சைனாபத்ய பிரதா என்பது. குமுதாக்ஷ கண சிரேஷ்ட சைனாபத்ய பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு சதா சர்வ காலமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நித்தியசூரிகள் அப்படின்னு பெயர். அந்த ஸ்ரீவைகுண்ட திவ்யலோகத்திலே எல்லாருக்கும் ஈஸ்வரனா ஈஸ்வரியா இருக்கிறது பெருமாளும் பிராட்டியும். ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவனுடைய சாம்ராஜ்யம் அது. அவன் நித்தியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய விபூதி, நிலையான விபூதி. இந்த 14 லோகங்களைப் போல பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்து விடக்கூடிய தற்காலிகமான விபூதி அல்ல. அது என்றும் நிலைத்திருக்கக்கூடியது, நிலையானது, சத்தியமானது. அதனாலே நித்திய விபூதின்னு அதற்கு பெயர். அதற்கு அதிபதியா எம்பெருமான் பிராட்டிமாரோட கூட எழுந்தருளி இருந்து அங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவனை அனுபவிக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தா நித்தியர்கள் முக்தர்கள் அப்படின்னு 2 கோஷ்டி. அதிலே நித்தியர்கள் சொல்லக்கூடியவா நித்திய சூரிகள். அவ எம்பெருமான் எப்பொழுது ஏற்பட்டானோ அன்றிலிருந்தே கூட எம்பெருமானோடயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா. பெருமாள் எப்படி அனாதியோ எப்போதும் இருக்கிறானோ அதே மாதிரி இவாளும் அனாதிகள் எப்போதும் இருக்கிறவா. இன்னைக்கு வந்தவான், நேற்று வந்தவான், முந்தானால் வந்தவான் சொல்றதுக்கு இல்லை வாழ. இவா எம்பெருமானுக்கு சதா சர்வகாலமும் ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரியம் பண்ணிருக்கிறவா. பெருமாளுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்படியெல்லாம் அப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா. இவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா நம்ம போல இந்த சம்சாரத்திலே பிறந்து பக்தியோ பிரபத்தியோ உபாயமாக அனுஷ்டித்து அவ பண்ணின பக்தி யோகத்தினுடைய பலனாகவோ அவ பண்ணின பரநியாசம்னு சொல்லக்கூடிய சரணாகத்தியினுடைய பலனாகவோ ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள், முக்தாத்மாக்கள் அப்படின்னு பெயர் அவளுக்கு. இவாளுக்கு ஆதி என்பது உண்டு, முக்தர்களுக்கு ஆதி என்பது உண்டு. ஏன்னா சம்சாரத்திலே வந்து அவ ஒரு ஜீவனா பிறந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அவ அப்புறம்தான் மோட்சத்துக்கு போறா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறா, நித்திய விபூதிக்கு போறா. அதனாலே அவ என்னைக்கு போறாலோ அதுல இருந்து இவ நித்தியாள் ஆனா முக்தாள் ஆனா அப்படின்னுட்டு ஒரு கணக்கு சொல்ல முடியும். ஆனா நித்தியர்கள் வந்து எம்பெருமான போல அனாதி காலமா இருந்துட்டு இருக்கிறவான்றபடினால இவாளை இன்னைக்குத்தான் உற்பத்தி ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த கால வித்தியாசம் என்பது உண்டு. மற்றபடி எல்லா விதமான போகங்களும் எல்லோருக்கும் சமம். நித்தியாள் என்ன முக்தாள் என்ன எல்லோருக்கும் எல்லா போகங்களும் சமம். அதிலே நித்திய சூரிகள் இருக்கா பாருங்க, நித்யா அப்படின்னுட்டு அவள்ல பல கணங்கள் உண்டு. கணம் அப்படின்னா பல கோஷிகள் உண்டு, பல குழுக்கள் உண்டு. அதாவது எம்பெருமானுக்கு துவாரபாலகாலா இருந்து
நாலா பக்கம் இருக்கக்கூடிய துவாரம்னு சொல்லக்கூடிய வாசல், வைகுண்ட நீல் வாசல்னு ஆழ்வார் சாதிக்க மாதிரி சிவவைகுண்டத்தினுடைய வாசல்ல நின்றுண்டு காவல் காக்கக்கூடியவர்களான வாயிற்காவலர்கள் துவார பாலகா. அவ ஒரு கணம், துவார பாலக கணம்னு பெயர். அவ ஒரு 8 பேர் இருக்கா. சண்டன், பிரச்சண்டன், பத்ரன், சுபத்ரன், ஜெயன், விஜயன், தாத்தா, விதாத்தான்னுட்டு அவ 8 பேர் இருக்கா. அது துவாரபாலக கணம் அப்படின்னு பெயர், துவாரபாலகாளுடைய குழு. அது மாதிரி கணாதிபதிகள் அப்படின்னுட்டு ஒரு 8 பேர் இருக்கா. அது கணாதிபதிகளுடைய பிருந்தம், அவளுடைய குழு. அந்த கணாதிபதிகள் குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்வநேத்திரன், சுமுகன், சுப்பிரதிஷ்டிதன் அப்படின்னுட்டு 8 கணாதிபதிகள். அவ விஸ்வக்சேனருடைய தலைமையிலே அங்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானையும் பிராட்டியையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்திய கணங்கள், முக்த கணங்கள், இவாளுக்கெல்லாம் நிர்வாக காலா இருந்துண்டு இவாளையெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கணங்கள். அந்த கணங்களுக்கு அதிபதிகள் இவாள்லாம் தலைவர்கள். படைத்தளபதினு சொல்ற மாதிரி, சேனை தலைவர்னு சொல்ற மாதிரி அவாவா அந்தந்த சேனைகளுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள். அவா 8 பேர். அவளுக்கு கணாதிபதி கணம் அப்படின்னு பெயர். அதிலே குமுதாக்ஷர் அப்படின்னுட்டு ஒரு கணாதிபதி. அதிபதி அப்படின்னாக்க தலைவர் அப்படின்னு அர்த்தம், அந்த கணத்துக்கு தலைவர். கணசிரேஷ்ட அப்படின்னா கணாதிபதினு தான் அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய கணங்கள்ல சிரேஷ்டாலா யார் இருக்காளோ அவளை கணாதிபதியா விஸ்வக்சேனர் நியமித்திருக்கிறார். அதனாலே அந்த கணத்திலே இருக்கக்கூடிய சிரேஷ்டரான கணாதிபதி அப்படின்றதுதான் குமுதாக்ஷ கணசிரேஷ்டா அப்படின்றதுக்கு அர்த்தம். சைனாபத்தியம் அப்படின்னா சேனாதிபதி பதவி, சேனாதிபதியாகிற பொறுப்பு, அந்த பட்டம். பிரதஹா அப்படின்னா அளித்தவன் அப்படின்னு அர்த்தம். குமுதாக்ஷர் என்கிற கணாதிபதிக்கு சேனாதிபதியாக பட்டம் கொடுத்த, பதவியை அளித்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். இவா எந்த கணத்துக்கு அதிபதியா இருக்கா அப்படின்னா நித்தியசூரிகளாகவும் பகவானுடைய பரிஜனங்களாகவும் இருக்கக்கூடிய பாரிஷதா. பரிஷத்து அப்படின்னாக்க சபைன்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்ட சபையிலே இருக்கக்கூடிய கைங்கரிய பலர்கள், நித்தியசூரிகள், அவளுடைய கணங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். அதுல இந்த கணாதிபதியா இருக்கக்கூடிய குமுதாக்ஷனுக்கு சேனாதிபதி அப்படின்ற பதவியை திருவேங்கடமுடையான் கொடுத்திருக்கிறான் அப்படின்றதா இந்த நாமாவளியாலே நமக்கு தெரிய வருது. இது பத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். நீலகண்டன் சொல்லக்கூடிய ருத்ரன், சிம்ஹாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த திருவேங்கட மலையிலே நிருசிம்ஹனை பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் பண்ணி வரம் வாங்கின்ற சரித்திரம் சொல்லப்பட்டு, அதன் தொடர்ச்சியா அது முடிந்ததுக்கு அப்புறமா அமராரி அல்லது துர்மேரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அசுரன், மகா துஷ்டனான அசுரன் அவன். அவனை எம்பெருமான் இந்த குமுதாக்ஷரை கொண்டு சம்ஹாரம் பண்ணின கதை சொல்லப்படுறது. அங்கேருந்து தொகுக்கப்பட்டதுதான் இந்த குமுதாக்ஷ கணசிரேஷ்ட சைனாபத்திய பிரதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்ற நாமாவளி. இதற்கு முன்னாலே கூட பெருமாள் விஸ்வக்சேனரை கொண்டு ஒரு மகா துஷ்டனான ராட்சசனை, அசுரனை சம்ஹாரம் பண்ணினார்னு பார்த்தோம். அவனுக்கு தேவஜித்து அப்படின்னு பார்த்தோம். தேவஜித் பிரமுக அனந்த தைத்திய சங்க பிரணாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்னு அனுபவித்தோம். தேவஜித் முதலான அசுரர்களினுடைய கூட்டத்தை கூட்டம் கூட்டமாக அழித்த ஸ்ரீவேங்கடேசன் அங்கு அனுபவித்தோம். அது விஸ்வக்சேனரை கொண்டு பண்ணப்பட்ட சம்ஹாரம். பெருமாள் அர்ச்சாவதாரத்திலே இருக்கிறபடினாலே ராமனை போல ஆயுதம் ஏந்தி நேரே வந்து கரதூஷணாதிகள், ராவணாதிகள் எல்லாம் வதம் பண்ணது போல திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரத்திலே இருந்து கொண்டு ஆயுதம் ஏந்தி வதமெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கான் பெருமாள். அவனால முடியாதது ஒண்ணுமில்லை. அர்ச்சாவதாரம் என்பது அர்ச்சக அபிமுக, அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சகருக்கு கட்டுப்பட்டு
பெருமாள் எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்றதை மாத்திரமே காரியமா கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியதான அவதாரம். அதுல இருந்து பெருமாள் ஆவேசப்பட்டு ஆயுதம் ஏந்திண்டு வந்து சம்ஹாரம் பண்றதெல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு இருக்கான் பெருமாள் அச்சாவதாரத்திலே. அதனால இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நிர்வாகம் பண்றதுக்காக, அதாவது துஷ்ட சக்திகளை அழிக்க வேண்டும் என்றாலோ இல்ல தன்னுடைய அடியவர்களுக்கு நல்லவாளுக்கு ரிஷிகளுக்கு ஏதானும் சகாயம் பண்ணணும், அவளை காப்பாற்றணும் அப்படின்னாலோ அத விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகளை கொண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகளை எல்லாம் தான் வைகுண்டத்திலிருந்து மலைக்கு வந்தது மாதிரி இவாளையும் என்னோட கூட இந்த மலையிலே வாசம் பண்ணி கொண்டிருங்கள், நான் எப்ப கூப்பிடணும் அப்ப வந்து துஷ்ட சம்ஹாரமோ இல்லது சிஷ்ட பரிபாலனமோ பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நியமித்த. அந்த மாதிரி விஸ்வக்சேனர் இந்த மலையிலேயே இருக்கார் அப்படின்னு இதுக்கு முந்தி நாமாவளியிலெல்லாம் அனுபவித்தோம். நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய வடமேற்கு திசையிலே விஸ்வக்சேனர் அவருடைய பரிஷத்தோடு கூட அவருடைய பரிஜனங்களோடு கூட இருக்கிறார்னு நாங்க பார்த்தோம். வராக புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை அனுபவித்தோம். அவருடைய பரிஜனங்கள் அப்படின்னா அவருக்கு கீழே இருந்து கொண்டு அவருடைய தலைமையிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள். அதுலதான் இந்த துவாரபாலகா, கணாதிபதிகள், எம்பெருமானுக்கு சாமரம் வீசக்கூடிய பெண்கள் இவெல்லாம் அடங்குதுல. அவெல்லாம் கூட பெருமாளுடைய கைங்கரியத்தின் பொருட்டு பெருமாளுடைய நிர்வாக காரியத்திலே அவருக்கு அனுசாரமா அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறதுக்காக மலையில இருந்துட்டு இருக்கா. அது பெருமாளுடைய கட்டளை, அதன்படி அவ இருந்துட்டு இருக்கான்னு தெரியுது. அந்த மாதிரி இந்த அமராரின்னு சொல்லக்கூடிய துர்மேதஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அமராரின்னு அவனுடைய பெயரே அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு தெரியப்படுத்துறது. அமராரி அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் சொல்லணும்னா அமரானாம் அரிஹி, அமரர்கள் அப்படின்னு தேவர்களுக்கு பெயர். அரி அப்படின்னா சத்ரு, விரோதி, எதிரி. அமராரி அப்படின்னா தேவர்களுக்கு விரோதி. தேவர்களை பார்த்தாவே ஆகாதவனுக்கு. எந்த தேவர்களை பார்த்தாலும் அவ நல்லவாளா கெட்டவாளா, நமக்கு அவளுக்கு என்ன பகை, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். பார்த்த க்ஷணத்துல அவளை கொண்டுடணும்னு பார்ப்பான். அப்பேற்பட்ட ஒரு தேவ விரோதி அவன். அவனுக்கு துர்மேதஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. மேதை அப்படின்னா புத்தி, துர்மேதஸ் அப்படின்னா துஷ்ட புத்தின்னு அர்த்தம். அவனுக்கு நல்ல எண்ணன்றதே ஒரு க்ஷணம் கூட வராது போல் இருக்கு. எப்போதும் துஷ்ட புத்தியோட துஷ்ட சித்தத்தோட கூட இருந்தவனானபடியினாலே துர்மேதஸ் அப்படின்னு அவனுக்கு பெயர். அவன் நிறைய தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பக்தாளுக்கு, சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவர்களுக்கெல்லாம் கூட நிறைய ஹிம்சை எல்லாம் பண்ணிட்டு அவளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திண்டு நிம்மதியா அவளுடைய தர்மங்களை அவ அனுஷ்டிக்க பண்ண முடியாதபடிக்கு பண்ணிட்டு வந்தான் அவன். அதை பொறுக்க முடியாத தேவர்கள் எல்லாம் பிரம்மாவினிடத்திலே போய் முறையிடுறா. சுவாமி, அவனுடைய அட்டூழியத்தை தாங்க முடியல, அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டினாதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும், நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணும் அப்படின்ட்டு பிரம்மாவினிடத்துல போய் கேட்கிறா. பிரம்மா எனக்கும் தெரியல, வழக்கமா ஏதான இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சு ரட்சிச்சுட்டு இருக்கிற பெருமாளிடத்துல தானே போய் நாம கேட்போம். அதனால வாங்கோ எல்லாம் கோஷ்டியா பெருமாளிடத்துல போய் இந்த விஷயத்தை விஞ்ஞாபிக்கலான்னுட்டு இவாளுக்கெல்லாம் ஏதானும் பிரச்சனைன்னு வரச்ச, யாரானும் துஷ்ட சக்திகள் தலை விரித்து ஆடுகிற போது, அதர்மம் தலை தூக்குகிற போது, தர்மத்துக்கு ஒரு க்ஷீண தசை, தர்மம் இழிந்த நிலைக்கு செல்லுகிற போது பெருமாளுடைய அவதார காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு பெருமாள் அப்போது அவதாரம் பண்ணுவான். பெருமாள் அவதரித்து துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி அடித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னுட்டு தேவதைகள், ரிஷிகள் இவெல்லாம் பெருமாளை போய் பிரார்த்திக்க அந்த பிரார்த்தனையை ஏத்து பெருமாள் அவதாரம் பண்றதுன்றது வழக்கம். அப்படியா இவா எங்க போய் பிரார்த்திப்பா அப்படின்னா, க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய க்ஷீரசாகரம், க்ஷீர சமுத்திரம் எல்லாம் சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே போய் பெருமாளிடத்துல விஞ்ஞாபிப்பா. யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தேவர்களோ ரிஷிகளோ கந்தர்வாளோ அவாளோ இவாளோ மனுஷால தவிர எல்லோரும் அங்கதான் போய் கூப்பாடு போடுவா. சுவாமி, இந்த மாதிரி நடக்கிறது, எங்களை காப்பாத்துங்கோ, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுறது வழக்கம். அங்க போய் இந்த மாதிரி அழுது அலற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ காப்பாத்துன்னு சொல்லி கதறி பிரார்த்திப்பதற்கு தமிழ்ல கூப்பாடு போடுதல்னு பெயர். யாரானா அழுதுண்டு அறத்திண்டு கத்தி பேசினாலானா ஏன் கூப்பாடு போடுற அப்படின்னு கேட்கிற மொழியோ. இப்படி தேவர்கள், ரிஷிகள் இவாள்லாம் அங்க போய் கூப்பாடு போட்டு போட்டு வியாக்கியானங்கள்ல பெரியவா அந்த திருப்பார்கடலை சொல்ற போது கூப்பாடு கேட்கும் இடம் அப்படின்னு பேரே வச்சுட்டோம் அதுக்கு.
இவன் என்ன கொன்னான், அவன் என்ன இம்சை பண்றான், அவன் என்ன வாழ விடாம பண்றான், நீ வந்து அவனை சம்ஹாரம் பண்ணணும், எங்களை எல்லாம் ரட்சிக்கணும்னுட்டு கூப்பாடு போட்டுட்டே இருப்பாளாம் யாரான ஒருத்தர் மாறி மாறி. அதனால திருப்பார்கடலுக்கு கூப்பாடு கேட்கும் இடம்னு வியாக்கியாதாக்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அங்க போய் பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் இந்த மாதிரி துர்மேதஸ் அப்படின்னும் அமராரின்னும் சொல்லக்கூடிய ராட்சசன் அசுரன் எங்களை எல்லாம் ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்கான், அவரிடத்துல இருந்து எங்களை ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறா. அப்போ உள்ளே இருந்து பெரிய விராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமியினுடைய தோழி, பெரிய விராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமியுடைய தோழி வெளியில வந்து, பெருமாள் ரொம்ப சீக்கிரம் வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமலையிலே அவதாரம் பண்ண போற, அங்க போய் நீங்க எல்லாம் பெருமாள் சேவிங்கோ, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அந்த ராட்சசனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிடுவார், துர்மேதச அமராரிய பெருமாள் முடிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைஞ்சு போயிடுறா. இதுதான் பெருமாள் திருவுள்ளம் அப்படின்னு எடுத்துட்டவா என்ன பண்ணா, அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா நேர திருமலைன்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய நாராயணாதிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு வந்து சேர்றா. அந்த மலையிலே சுவாமி புஷ்கரணி கைக்கு வந்து சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு அந்த க்ஷீராதியிலே திருப்பாக்கடலிலே பிராட்டியுடைய தோழி சொன்ன வார்த்தையை நினைந்து கொண்டு பெருமாள் இங்க அவதாரம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க, அதனால இங்க பெருமாள் அவதாரம் பண்ணணும்னுட்டு பெருமாளை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவ கண் முன்னாடியே சுவாமி புஷ்கரணி கரையிலே ஆனந்த நிலைய விமானத்தோடு கூட பெருமாள் அங்கே ஆவிர்பாவம் ஆறார். அதாவது அவ கண் முன்னாடி தெரியறார், பெருமாள் தோன்றுகிறார் அங்கே. இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறச்சையே ஆனந்த நிலைய விமானத்தோடு கூட அங்கு ஆவிர்பவித்த தோன்றிய பெருமாள் இவா ஒருத்தரையா பேரை சொல்லி கூட்டு பிரம்மா சௌக்கியமா, ருத்ரா சௌக்கியமா, இந்திரா சௌக்கியமான்னுட்டு அவளுடைய யோகக்ஷேமங்களை எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு உங்க காரியங்கள்லாம் நடக்கிறதா, காரணம் இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரமாட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற. அப்ப எல்லாருமா கோஷ்டியா ஒரே குரல்ல சொல்றா, சுவாமி இந்த அமராரின்னு சொல்லக்கூடிய துர்மேதசனுடைய உபத்திரவம் எங்களால தாங்க முடியல, எங்களால நிம்மதியா இருக்க முடியல, எப்ப என்ன பண்ணுவானோன்னு எங்களுக்கெல்லாம் பதறது, ஆகையினால அவனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய உபத்திரத்திலேருந்து எங்களை எல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு திருவேங்கடமுடையானை ஸ்ரீனிவாசனை பிரார்த்திக்கிறா வாழலாம். உடனே பெருமாள் என்ன பண்ணினார், நான் இப்போது அர்ச்சாவதாரத்திலே இருக்கிறபடினால நேர வந்து ஆயுதம் பிடித்து சம்ஹாரம் பண்ணுவதற்கெல்லாம் இல்லை, அதனால என்னுடைய கணாத்தியக்ஷர்களிலே ஒருவனான அத்தியக்ஷன் அப்படின்னாலும் அதிபதினாலும் தளபதினாலும் தலைவன் அப்படின்னாலும் ஒரு அர்த்தம் தான். கணாதிபதி கணாத்தியக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான். நிர்வாகா மூத்தவா தலைவர்கள் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய குமுதாக்ஷன் என்கிற பெயரை உடைய கணாத்தியக்ஷனை கொண்டு நான் அவனை வதம் பண்றேன், நீங்க கவலைப்படாதுங்கோ அப்படின்னு பெருமாள் வாழ்க்கெல்லாம் அபயம் கொடுக்கிறேன். முதல்ல கஷ்டப்படுறவாளுக்கு முதல்ல ஆறுதல் வார்த்தை சொல்லணும், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கோ, கலங்காதீங்கோ, நிம்மதியா இருங்கோ அப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவளை ஆசுவாசப்படுத்தணும் முதல்ல. அப்படி பெருமாள் முதல்ல ஆசுவாசப்படுத்திட்டு, இப்போ பெருமாள் எப்ப என்ன சொன்னாலும் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கிற நித்திய சூரிகள் பெருமாள் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கா, அவளை பார்த்து சொல்றார். அதுல குமுதாட்சன்னு சொல்லக்கூடிய கணாதிபதியை பார்த்து சொல்றார் பெருமாள், அவர் ஒரு நித்திய சூரி. அவரை பார்த்து பெருமாள் கையை காட்டி அனுகிரகம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, கணாத்தியக்ஷா உனக்கு இப்ப விஸ்வக்சேனன் என்கிற சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து உன்னுடைய தலைமையிலே ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளை நான் அனுப்பேன், அந்த அசுரர்களோடு கூட அந்த அசுரனோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டு கடைசியா அந்த அமராரின்னு சொல்லக்கூடிய துர்மேதசனுடைய கதையும் முடிச்சுட்டு அவனால பாதிக்கப்பட்ட தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, நல்லவர்கள் என்ன, இவாளையெல்லாம் கூட காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னுட்டு அந்த பொறுப்பை அவரிடத்துல ஒப்படைச்சுடுறார். ஒப்படைச்ச உடனே அந்த குமுதாட்சர்னு சொல்லக்கூடிய கணாதிபதி அவருடைய தலைமையில யுத்தம் நடக்கிறது. இந்த துர்மேதஸோடு கூட வந்த அத்தனை அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அவெல்லாம் ஒழிஞ்சா விட்டு துர்மேதஸ்னு சொல்லக்கூடிய அமராரியையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டார் குமுதாட்சர். இதற்காக பெருமாள் அவருக்கு சேனாதிபதியா பட்டம் கொடுத்தான். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகள் அசுர சேனைகளோட போராட போறா, அந்த சேனைக்கு ஒரு தளபதி ஒரு அதிபதி இருக்க வேணுமோ இல்லையோ, அந்த சேனாதிபதியா இங்கு குமுதாட்சரை பெருமாள் நியமித்தார் அப்படின்னு இந்த நாமாவளி சொல்றது. பொதுவா சில துறைகளுக்கு சில தலைவர்கள் சில பொறுப்பாளர்கள் இருந்துருப்பா. சில சமயங்கள்ல அவளுக்கு ஏதானும் காரியம் இருக்கும், இல்ல வேற ஏதானும் கைங்கரியத்துல அவ ஈடுபட்டிருப்பா. அவளால் அந்த காரியத்தை அன்னைக்கு ஒரு நாள் பண்ண முடியாது போற போது
இன்னொருத்தரை யாரையானோ அதற்கு பொறுப்பா இன்சார்ஜா போடுறதுன்னு வழக்கமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே குமுதாட்சர்னு சொல்லக்கூடிய கணாதிபதியான நித்தியசூரியை விஸ்வக்சேனரா பட்டம் கொடுத்து பெருமாள் அவருக்கு சேனாதிபதித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்தளபதி பொறுப்பை அளித்து, உன்னுடைய தலைமையிலே யுத்தம் நடக்கட்டும், இவனை சமாதானம் பண்ணி இவாளை எல்லாம் ரட்சிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு பெருமாள் அவனுக்கு நியமித்தார், அவருக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி அமராரியினுடைய துர்மேதசனுடைய வதம் நிகழ்ந்தது. எல்லோரும் நிம்மதியானா, எல்லோரும் பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு மறைந்தார். அப்படி பிரம்மா முதலானவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண போது பெருமாள் விமானத்தோடைய கூட சேவை சாதித்தது புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரம் துவாதசி திதி சித்தயோகம் கூடிய சோமவாரம் திங்கட்கிழமை அப்படின்னு புராணமானது தெரிவிக்கிறது. இதைத்தான் சுவாமி குமுதாக்ஷன் என்கிற பெயரை உடைய கணசிரேஷ்டன், அதாவது கணாதிபதிக்கு கணாத்தியக்ஷனுக்கு ஸ்தைனாபத்திய பிரதம் சேனாதிபதி என்கிற பதவியை அளித்த ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு நமஹா அப்படின்னு சொல்லி சேவிக்கிறார். குமுதாக்ஷ கணசிரேஷ்ட சைனாபத்திய பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தது 67வது நாமாவளி. துர்மேத பிராணஹர்த்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் துர்மேத பிராணஹர்த்தா என்பது. அதாவது போன நாமாவளியோட இந்த நாமாவளிக்கு சங்கதி தொடர்பு. போன நாமாவளியிலும் இந்த நாமாவளியிலும் சொல்லப்படுவது ஒரே விஷயம்தான். துர்மேதஸ் என்றும் அமராரி என்றும் சொல்லப்படக்கூடிய ராட்சசனுடைய சம்ஹார வதம், அதுதான் இங்க பேசப்படுறது. அதை பண்ணினவன் ஸ்ரீ வெங்கடேசன் தான் 2 நாமாவளியும் சொல்றது. அப்ப முந்தி நாமாவளிக்கும் இந்த நாமாவளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யாரை கொண்டு பெருமாள் அந்த காரியத்தை பண்ணா அப்படின்றது 66வது நாமாவளியாலே சொல்லப்பட்டது. குமுதாக்ஷ என்கிற கணாதிபதிக்கு விஸ்வக்சேன பதவியை கொடுத்து அவர் மூலமாக இந்த சம்ஹாரத்தை இந்த வதத்தை பெருமாள் பண்ணினான் அப்படின்ற விஷயம் யாரை கொண்டுன்னு அங்க சொல்லப்பட்டது. அவரை கொண்டு பண்ணா என்ன பண்ணா அப்படின்னா, பெருமாள் என்ன காரியம் பண்ணான், யாரை சம்ஹாரம் பண்ணான் அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. குமுதாக்ஷன் என்கிற கணசிரேஷ்டனை கொண்டு அவனுக்கு சேனாதிபதி பதவியை அளித்து யாரை பெருமாள் சம்ஹாரம் பண்ணினான் அப்படின்ற கேள்விக்கு இங்க பதில். துர்மேதஸ்னு சொல்லக்கூடிய அவனுடைய பிராணனை அபகரித்த, அவனுடைய பிராணனை பறித்த, அவனை சம்ஹாரம் பண்ண, அவனை கொன்ற ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. அங்கு குமுதாக்ஷனை கொண்டு பண்ணுவித்தான், இங்கு வெங்கடேசனே பண்ணினான் என்பதாக இந்த நாமாவளியாலே தெரிவிக்கப்படுகிறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு பெருமாள் கீதையில சாதித்தது போல, பெருமாள் எப்போது அவதாரம் பண்றான், துஷ்டர்களுக்கு அழிவு காலம் வருகிற போது பெருமாள் அவதாரம் பண்ணி அவளை அழிக்கிறான். எப்போது துஷ்டர்களுக்கு அழிவு காலம் வர்றது, அவ அதர்ம வழியிலே சென்று தர்மத்தை கடைபிடிப்பவர்களை நல்லவர்களை எல்லாம் ரொம்ப பாடாப்படுத்தி அவளை அப்படி பிச்சு எடுக்கிற சமயத்துல, உச்சகட்டமா அவளுடைய அட்டூழியங்களும் அராஜகங்களும் தலை விரித்து ஆடுகிற சமயத்துல, தர்மம் அப்படி கீழே நிலை குலைந்து போய் க்ஷீண தசையில தொங்கிட்டு அதல பதாரத்துக்கு போயிடுற சமயத்துல பெருமாள் தலை தூக்கி ஆடுகிற அதர்மத்தை அழித்து விட்டு தலை தொங்கி போயிருக்கிற தர்மத்தை தூக்கி நிறுத்துவதற்காக அவதாரம் பண்றான் பெருமாள். அப்படி துர்மேதசனுடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. பாக்குறவாளெல்லாம் அடிக்கிறேன் வெட்டுறேன் குத்துறேன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கான். எப்போ யாரால என்ன நடக்குமோன்னுட்டு எல்லாரும் பயப்படுறா இவனுக்காக. இவன் இம்சை பண்றது மட்டும் இல்லாம இவனுடைய சேனைகள், இவன் கூட இருக்கிற அசுரா, இவன் கூட இருக்கிற மத்த ராட்சசால் யாரெல்லாம் இருக்காளோ அவளை கூட ஒரு நல்லவாளை பார்த்தா விடாத, ஒரு தேவனை பார்த்தா விடாத, ஒரு ரிஷியை பார்த்தா விடாத, யார பார்த்தாலும் சம்ஹாரம் பண்ணிடும், வெட்டு குத்து அடி உதை அப்படின்னுட்டு அவளுக்கு இவன் சொல்லி வச்சிருக்கான். நல்லவாளையெல்லாம் பார்த்தாலே அப்படியே அவளுக்கு கோபம் பொங்கிண்டு வரா மாதிரியா அவளை பத்தி சொல்லி வச்சிருக்கான். இவன் அவளுக்கு நியமனமும் பண்றான். நாம் இருக்கிற இடத்துல நல்லவன் ஒருத்தன் நடமாடினா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சுதானா அங்க நம்மளவா யாரான்னு தெரிஞ்சுங்கன்னா அவளை நானே சம்ஹாரம் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அத்தனை துஷ்டன் இவன். அவனை அழிக்கக்கூடிய காலம் வந்தது. அவனை அழிப்பது அவசியமாகிறது. அவன் அழிக்க வேணும்னுட்டு பெருமாள வழக்கம் போய் தேவகள்லாம் பிரார்த்தித்தா வழக்கம் போல.
அப்போ லட்சுமியினுடைய தோழி வெங்கடாச்சல மலையிலே இந்த வதம் நடக்கும்னு சொன்னா எல்லோரும் அங்க வந்து சேர்ந்தா ஸ்தோத்திரம் பண்ணினா பெருமாள் விமானத்தோடு தோன்றினா அச்சாவதாரத்தில் இருப்படினால குமுதாட்சர்னு சொல்லக்கூடிய நித்திய சூரிய கொண்டு சம்ஹாரம் பண்ணிட்டான். இதுதான் நடந்தது. இந்த அமரரியை பத்தி பத்மபுராணத்திலே சொல்கிற போது அமராரிஹி இதி க்யாதோ தைத்யேந்திரோ மகேந்திரஜித் ஸ்ரீவிஷ்டம் சமுத்திஷ்ய தர்வினீதகனாதிபம் கோராகாரோ கோரதரம் சகாராதிசிரம் தபஹ தபசா தேன சந்துஷ்டः பினாகீ சதாமசः அஜய்யவத்மவத்யம் அமரைஹி அமராதிபைஹி அன்யைஹி அதிவலைஷ்சைவ தஸ்மை துர்மேதசே ததௌ அமராரிஹி திவிஷதாம் அன்யேஷாம் ச சதாமரிஹி துஷ்டாத்மா துஷ்டசேதா த்ரிஷு லோகேஷு சேஷ்டதே. ரொம்ப மோசமான இன்ட்ரோடக்ஷன் இவனுக்கு. அமராரி என்று புகழ் பெற்ற தைத்திய இந்திரன், தைத்தியர்கள் அப்படின்னா அசுரர்கள், அவளுக்கெல்லாம் இந்திரன், தேவர்களுக்கு எப்படி இந்திரன் தலைவனோ அந்த மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக கொடிகட்டி பறந்த அத்தனை மோசமான கொடூரமான அரக்கணிவன். அமராரி என்று புகழ் பெற்ற அசுரர்களுக்கெல்லாம் இந்திரன் போல தலைவன் போல விளங்கியவன். அசுரர்களுக்கு தலைவனா இருக்கிறது மாத்திரமில்லை, மகேந்திர ஜித்து, மகேந்திரன் என்றும் தேவேந்திரன் என்றும் சொல்லக்கூடிய இந்திரன் இருக்கிறானே தேவர்களுக்கெல்லாம் தலைவன், சொர்க்கத்தை ஆண்டு கொண்டு அவனையே வெற்றி கண்டவன் இவன். இந்திரன் சண்டை போட்டு தோத்து போயிட்டான் இவனோட. இவெல்லாம் தாங்களே இவனை முடிச்சுடலாம் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எதுவும் முடியாத போய் தான் கடைசியில பிரம்மாவின் இடத்துல போய் பிரார்த்தித்தா. பிரம்மாவும் பார்த்துட்டு பெருமாள் தான் முடிக்கணும்னுட்டு பெருமாள் இடத்துல போனா பெருமாள் வந்து முடிக்கிறாருன்றது விஷயம். இங்க ரொம்ப கர்வம் தலைக்கேறி போய் ஆடினான் இவன். கோர ஆகாரோ, அவனை பார்த்தாலே அப்படியே கோரமா இருக்கும், பார்த்தாலே குடல் நடுங்கி போயிடும். அவன் வெய்ய வேணாம், அடிக்க வேணாம், வெட்ட வேணாம், குத்த வேணாம், சம்ஹாரம் பண்ண வேணாம், உண்ணம் பண்ண வேணாம், அவனை பார்த்தாலே நமக்கு ஆறு நின்று போயிடும். அந்த அளவுக்கு கோரமான ஒரு வக்கரமான உருவம் அவனுடையது. கோர ஆகாரோ, கோர தர்மம். அவன் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் அத்தனை கோரமா இருக்கும், தொட்டாலே கையை கிழிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கூர்மையான கரடுமுரடான ஆயுதங்களை எல்லாம் கழுத்துல மாலையா போட்டு பண்ணிட்டு இருக்கான். அபசா தேன சந்துஷ்டா பினாகீச ச தாமசா. ருத்ரன்னு சொல்லக்கூடிய பரமசிவனை நோக்கி பல காலம் தபஸ் பண்ணினான், உக்கிரமான தபஸ் பண்ணினான். சாப்பிடாம தூங்காம ஜலம் சாப்பிடாம ஒரு தீர்த்தம் கூட இல்லாம உக்கிரமான கோரமான தபஸ் பண்ணினான். இவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து பரமசிவன் வந்தார். அவரிடத்துல ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, சுவாமி அது என்னமோ தெரியல, இந்த தேவர்களை பார்த்தாவே எனக்கு ஆகல சுவாமி, அவ எப்படியாவது என்ன முடிக்கணும், என் கதையை முடிக்கணும், என்ன சம்ஹாரம் பண்ணணும்னு கங்கணம் கட்டின்னு தெரிஞ்சுட்டு இருப்பா. ஆனா அது நடந்துடக்கூடாது, தேவர்களிடத்திலே நான் தோற்று போக கூடாது, தேவதைகள் யாரும் என்ன சம்ஹாரம் பண்ணிடக்கூடாது, தேவதைகளால் கொல்லப்பட முடியாதவன் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுங்க. என்ன அவ கொல்றது மட்டும் இல்ல, அவள் இடத்துல நான் தோத்து போனேன்றதே இருக்கக்கூடாது. 33 கோடி தேவர்கள் ஒன்னா சேர்த்து வந்து என் ஒருத்தனை தாக்கினாலும் கூட நான் தான் ஜெயிக்கணுமே தவிர அவ ஜெயிக்க கூடாது. இந்திரனே வந்தாலும் என் இடத்துல தோத்துதான் போகணும். இந்த 2 வரத்தை கொடுங்க எனக்குன்னு கேட்டான். இவரும் அவனுடைய பக்திக்கு மயங்கி சரின்னு கொடுத்துட்டார். அதனால யாரெல்லாம் இவனை வந்து சம்ஹாரம் பண்ணணும், இவனை வதம் பண்ணணும்னு வராலோ அவெல்லாம் தோத்து போயிடுறான், இவன் ஜெயிச்சுட்டே வரான். அவன் எத்தனை கொடுமையான ஆயுதங்களை, எத்தனை சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் இவன் அவளால அழிக்க முடியல. அதனால இதுதான் சாகுன்னு இவன் ரொம்ப தலைவிரிச்சு ஆட ஆரம்பித்தான், ஆணவத்துல அழிய ஆரம்பித்தான். விநாச காலே விபரீத புத்தின்னு புத்தி ரொம்ப விபரீதமா போயிடுது. விநாச காலமும் வந்தது. தேவர்கள் பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தா, பெருமாள் குமுதாட்சரை கொண்டு இவனை சம்ஹாரம் பண்ணிவிட்ட. இவன் எப்படி ஹிம்சை பண்ணினான்னு தெரியுமோ? துஷ்டாத்மா இவன், நல்லவனே கிடையாது, ரொம்ப கெட்டாத்மா. இவன் பண்ண சேஷ்டைகள் எல்லாம் துஷ்ட சேஷ்டங்கள், பண்றதெல்லாம் வந்து கொடுமையான விஷயங்கள், அட்டூழியங்கள், அராஜகங்கள் தான் பண்ணினான். எங்க பண்ணினான் தெரியுமோ? 3 லோகேஷு சேஷ்டதே. 3 லோகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்களிலும் இவனுடைய சேஷ்டை தலைவிரித்தாடியது. இந்த பூலோகத்திலே யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய ரிஷிகள், தபஸ் பண்ணக்கூடிய யோகிகள், தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டு வாழக்கூடிய அந்தணர்கள், சனாதன மார்க்கத்திலே செல்கிறவர்கள், நல்லவர்கள், அப்பாவிகள், இவாளையெல்லாம் கொடுமைப்படுத்தினான் பூலோகத்திலே.
ஸ்வர்கலோகத்திலே இந்திரன் கூட விட்டு வைக்கல, எல்லா தேவதைகளிடத்திலும் ஒரு கை பார்த்தான். இந்திரனே தோத்து போயிட்டான். அதனாலதான் இவனுக்கு மகேந்திர ஜித்துன்னுட்டு இந்திரனை வென்றவன்னு டைட்டில் வேற இவனுக்கு. இப்படி 3 லோகங்களிலும் இவனுடைய அராஜகம் என்று தலையை விரித்தாடியது. அப்படி மோசமா இருக்கக்கூடிய இவன் எல்லோரையும் ஜெயித்து விட்டு எல்லோரையும் தன் காலு கீழே போட்டு நசுக்கி எல்லோருக்கும் இவன் இந்திரனா, இவன் தலைவனா, அமராதிபைகி, அமரர்களுக்கெல்லாம் அதிபதியா திகழ வேண்டும் என்பது இவனுடைய ஆசை. அமரர்கள் சொல்லக்கூடிய தேவர்களுக்கு இவாளை காட்டிலும் கொஞ்சம் பலம் குறைவா இருந்தாலும், இவன் தேவர்களாலே ஜெயிக்கப்பட முடியாத, தேவர்களாலே கொல்லப்பட முடியாத வரத்தை வாங்கி இருந்தாலும் கூட, தேவர்களால நேர இவனை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியலன்னாலும் அவ ஏதானும் ஒரு தேவதைகளிடத்திலே போய் அவ மூலமா பெருமாள் இடத்துல போய் முறையிட்டு பெருமாளை கொண்டு தங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பா. இப்படி எப்போதெல்லாம் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ தர்மத்திற்கோ ஒரு வாட்டம், ஒரு க்ஷயதசை க்ஷீணதை செய்யப்படுறதோ அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த கெட்டவாளை சம்ஹாரம் பண்ணிட்டு நல்லவாளையும் தேவர்களையும் ரிஷிகளையும் ரட்சிப்பார் பெருமாள். அப்படிதான் இவெல்லாம் போய் பிரார்த்திச்சா. அந்த துர்மேதஸ்னு சொல்லக்கூடிய ராட்சசனுடைய பிராணத்தை பெருமாள் அபகரித்து விட்டான், பறித்து விட்டான். ஹர்த்தா அப்படின்னா அபகரித்தவன், பறித்தவன், எடுத்துக்கொண்டவன் அர்த்தம். துர்மேதஸ் பிராணஹர்த்தே, துர்மேதஸினுடைய பிராணனை அபகரித்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. அதுதான் இந்த நாமாவளியாலே சொல்லப்படுறது. இவனுடைய சம்ஹாரம் ஆனாவிட்டு தேவர்கள் ரிஷிகள் பக்தர்கள் இவெல்லாம் கூட கொஞ்சம் ஆஸ்வாசமா பெருமாள் நம்மளை காப்பாத்திட்டார், இனிமேல் இந்த ராட்சசனால நமக்கு ஒரு தொல்லையும் இல்லை, நிம்மதியா அவாவா காரியத்தை பார்த்துண்டு அவாவாளுடைய தர்மங்களை அவாவா அனுஷ்டிச்சுண்டு யாக யஜ்ஞங்கள் தபஸ் பூஜை புனஸ்காரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னுட்டு எல்லோருடைய மனதிலும் ஒரு பயம் நீங்கி சாந்தி நிலவித்து எல்லோருடைய மனசிலும் ஒரு சாந்தி வந்தது. எல்லோரும் ரொம்ப டென்ஷன் இல்லாம கூடானா. அப்படி பெருமாள் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி சிஸ்டர்கள்னு சொல்லக்கூடிய நல்லவாளுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவன் என்பதை பல அவதாரங்களிலே பெருமாள் காட்டியது போல இந்த அர்ச்சாவதாரத்திலும் கூட காட்டி கொடுக்கிறான் நமக்கு. இதுதான் மத்த அர்ச்சாவதார பெருமான்களுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் உள்ள ஏற்றம். அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் கூட விபவாவதாரத்திலே என்னென்னலாம் பண்ணினானோ அதையெல்லாம் பண்றவன் இந்த திருவேங்கடமுடையான். இவனுடைய திருமார்பிலே பிராட்டியானவள் எதற்கு மார்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்தை அனுபவிக்கிறச்ச என்ன பார்த்தோம், விபவ காரியகரம் அப்படின்னு ஒரு வார்த்தையாலே அரசாணிப்பாலை வெங்கடாத்வரி கவி லட்சுமி சகசரத்திலே கொண்டாடினார், அனுபவித்தோம். விபவ காரியம் அப்படின்றதுக்கு 4 விதமான அர்த்தங்கள் பார்த்தோம். அதுல விபவ அவதார காரியம் என்பதை விபவ காரியம் அப்படின்னு குறிப்பிடுறாருன்றது ஒரு அர்த்தம். அதுல இவன் அர்ச்சாவதாரமா இருக்கான். அர்ச்சாவதாரம் எப்படி இருக்கும், அர்ச்சிக்கிறவாளுக்கு கட்டுப்பட்டு அவ என்ன மந்திரம் சொன்னாலும் அதை கேட்டுக்கும், அவளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கும், அவ என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதை சாப்பிடும், அவ பண்ணக்கூடிய ஆராதனைகள் எல்லாம் ஏத்துண்டு யார் என்ன பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு பேசாம இருக்கும் இல்லையா. ஆனால் இவன் விபவாவதாரத்திலே ராமனாக கண்ணனாக நேர வந்த போது என்னென்னலாம் பண்ணினானோ அதெல்லாம் இவன் நேர வந்து பண்ணலன்னா கூட சில பேருக்கு நேர வந்தும் சில பேருக்கு நித்தியசூரிகளான இவனுடைய அடியவர்களை கொண்டும் பண்றான்னு பார்த்துட்டே வரும் அந்த நாமாவளியிலே நிறைய பார்த்திருக்கும் அந்த மாதிரி. அதை பண்ண வைப்பது யாரு அப்படின்னா அவனுடைய மார்பிலே இருப்பவளான பிராட்டி. அதனால் அவளுக்கு விபவ காரிய கரைன்னு பெயர். அப்படின்னா விபவ காரியத்தை பண்ணுவிப்பவள். அவ மட்டும் மார்பில ஏறி உட்கார்ந்துண்டு சுவாமி இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோன்னு இவனை டைரக்ட் பண்ணலேன்னா அவன் மற்ற அர்ச்சாவதாரங்களை போல அப்படியே இருக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அதனால துர்மேதசனுடைய பிராணத்தை அபகரித்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா என்பது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்டது. துர்மேத பிராணஹர்த்தே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. குமுதாட்சர் என்கிற கணாத்தியட்சனை கொண்டு சம்ஹாரம் ஆயிடுத்து. யாருடைய சம்ஹாரமானது? துர்மேதசனுடைய சம்ஹாரம். இதுக்கு 2 விஷயத்துக்கு 2 நாமாவளி சொல்லியா எடுத்து 3வது நாமாவளி இதுக்கு யார் காரணம் என்பதை தெரிவிக்க வந்த நாமாவளி. அடுத்தது 68வது நாமாவளி ஸ்ரீதராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீதரஹா என்பது. ஸ்ரீயை தரிப்பது அப்படின்னா ஆபரணமாக அணிவதுன்னு அர்த்தம். சுவாமி வேஷ்டி உடுத்தின்னு இருக்கார், பூணல் தரிச்சுட்டு இருக்கார், மாலை தரிச்சுட்டு இருக்கார்,
2 திருவாபரணம் தரிச்சுட்டு இருக்காருன்னு எல்லாம் சொல்ற மாதிரி ஆபரணம் போல அலங்கார பொருளை போல ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியை பெரிய பிராட்டியாரை தரிப்பவன். எங்கே? வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு தன்னுடைய வலது மார்பிலே அலர்மேல் மங்கையாகிய பிராட்டியை தரித்தவன். ஸ்ரீ என்கிற அலர்மேல் மங்கையை மார்பிலே தரித்தவன், அதனாலே ஸ்ரீதரன். அந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. பொதுவா எல்லா பெருமாளுடைய திருமார்பிலும் தாயார் இருக்கிறா அப்படின்னு நாம சொன்னாலும் சாட்சாத்தா பெருமாளுடைய திருமேனியிலேயே இந்த தாயார் ஸ்வயம்புவா அவனோட வந்தபடியினாலே ஸ்ரீதரன் அப்படின்ற திருநாமம் மற்ற எல்லா திவதேசத்து எம்பெருமான்களை காட்டிலும் இவனுக்கு ரொம்ப உச்சிதமா ரொம்ப நன்னா பொருந்தும். கார்த்திகை சுக்ல பஞ்சமி அன்னைக்கு பிராட்டி திருச்சானூரிலே இருக்கக்கூடியதான பத்ம சரோவரம்னு சொல்லக்கூடிய புஷ்கரியிலே இருந்து ஒரு பொற்றாமரையிலே தோன்றி கையிலே கல்கார மாலைன்னு சொல்லக்கூடிய மாலையை ஏந்தி கொண்டு வந்து பெருமாளுடைய கழுத்திலே அணிவித்து அவனை திருமணம் செய்து கொண்டு அவனை சேர்த்து அணைத்துக் கொண்டு, சுவாமி இனி ஒரு க்ஷணம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களுக்கு கவலை வேண்டாம் அப்படின்னுட்டு அவனுடைய திருமார்பிலே வலது மார்பிலே ஏறி அமர்ந்தாள். அவள் இன்றும் கூட வியூகலட்சுமியாக பெருமாளுடைய மார்பிலேயே இருக்கிறாள். நம்ம உடம்புல எப்படி மச்சம் தோல் இதெல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாள் திருமேனியோட இருக்கா அந்த பிராட்டி. அந்த ஸ்ரீயை தரித்தவனானபடியினாலே திருவேங்கடமுடியானுக்கு ஸ்ரீதரன் அப்படின்ற நாமா ரொம்ப நன்னா பொருந்தும். இதை ஏன் சுவாமி திடீர்னு இப்ப சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமராரின்னு சொல்லக்கூடிய துர்மேதஸ்னுடைய சம்ஹாரம் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த சம்ஹாரம் நடந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா மகாலட்சுமி தான் காரணம். மகாலட்சுமி பெருமாள் கூடவே வந்துட்டு அவன் மார்பிளையே உட்கார்ந்துட்டு அவனை டைரக்ட் பண்றது, அவனை இயக்கிறதுதான் காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது என்ன சுவாமி கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. ரொம்ப பிராட்டி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், அவளுக்கு நிகிரகம் தண்டிப்பது கொடுமைப்படுத்துவது ஹிம்சை பண்றதுன்னா என்னன்னு தெரியாது. அவளுக்கு நல்லது மட்டும்தானே பண்ணுவோம். அவ எப்படி ஒருத்தனுடைய சம்ஹாரத்திற்கு வதத்திற்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது இதற்கு மேல. இதுல இன்னொரு விஷயம் நோக்க வேணும். பிரம்மா தலைமையில தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலுக்கு போய் பெருமாளை நோக்கி, சுவாமி இந்த மாதிரி அவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறான், நீங்க வந்து அவனை சம்ஹாரம் பண்ணி எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னு பிரார்த்தித்தா யார் பதில் சொல்லி இருக்கணும்? பெருமாள் தானே பதில் சொல்லி இருக்கணும். பெருமாளும் பேசல, பிராட்டியும் பேசல, அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகளும் பதில் சொல்லல. பிராட்டியான ஸ்ரீயினுடைய தோழிகள் வந்து பதில் சொல்றா. ஒரு தோழி வந்து பதில் சொன்னா. அப்ப என்ன அர்த்தம்? பிராட்டி தன்னுடைய தோழிடத்திலே நியமித்திருக்கிறாள். இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, அவன் இவாளை ரொம்ப பாடா படுத்துறான், அதனாலதான் இவ வந்து பொறுத்துக்க முடியாம தங்களால ஆன மட்டும் போராடி முடியாம கடைசியில இங்க வந்திருக்கா. இனிமேல் இது என்னோட காரியம். பெருமாளுடைய மார்பிலே இருக்கக்கூடிய நான் பெருமாளுக்கு இதை உணர வைத்து அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி இவாளை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய காரியத்தை பண்ணுவிப்பேன். அதனால இதெல்லாம் பிராட்டி பார்த்துப்பா, பெருமாள் பார்த்துப்பான் அப்படின்னு அவள் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு தன்னுடைய தோழிக்கு நியமித்து அனுப்புறா. சொல்லிட்டு பெருமாளுக்கு சொல்றா, சுவாமி இவாளை எல்லாம் காப்பாற்றணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆகையினால அந்த ராட்சசனை நீங்க சம்ஹாரம் பண்ணிட்டு இவாளை எல்லாம் ரட்சிக்கணும்னு பெருமாளுக்கும் சொல்றா. உடனே பெருமாள், தேவி நீ சொல்றபடியே நான் பண்றேன், அச்சாவதாரமா இருந்தாலும் நீ சொல்லிட்டேன்ற ஒரே காரணத்தினால விபவாவதாரத்திலே பண்ணக்கூடிய காரியத்தை பண்றேன் அப்படின்னு பெருமாள் ஒத்துண்டான். அதுக்கு ஏத்த மாதிரி பிராட்டியினுடைய வாக்கிற்கு ஏற்ப வெங்கடாச்சல மலையிலே அவதாரம் பண்ணினா. துர்மேதஸ குமுதாட்சர்னு சொல்லக்கூடிய கணாதிபதியை கொண்டு அவருக்கு விஸ்வக்சேன பதவியை கொடுத்து சம்ஹாரம் பண்ணிட்டான். இவளையெல்லாம் அழித்து. ஆகையினாலே லக்ஷ்மியினுடைய தோழி வந்து சொன்னதுக்கு பின்னால லக்ஷ்மி இருக்கிறபடியினாலே இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தான் இத்தனையும் பண்றா அப்படின்னு தெரிவிக்கப்படுறது. இதனால இப்படி லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் இல்லை அப்படின்னா, அதாவது லக்ஷ்மியானவள் பெருமாள் மார்பலியே பர்மனண்டா நிரந்தரமா உட்கார்ந்துண்டு பெருமாளுக்கு அதையும் இதையும் சொல்லி இந்த கெட்டவாள் அழிக்கிறது நல்லவாளை காப்பாத்துறதுன்ற காரியங்களை எல்லாம் பண்ணிட்டே இருக்கலன்னா பெருமாள் அத்தனை சீக்கிரம் காது கொடுத்து கேட்க மாட்டான், அத்தனை சீக்கிரம் பிரசன்னன் ஆக மாட்டான், தோன்ற மாட்டான் யார் முன்னாலையும். அத்தனை சீக்கிரம் பக்தாளுடைய கோரிக்கைகளை எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தி பண்ண மாட்டான். பிராட்டி இருக்கிறபடினால உனக்கு 1000 காரியம் இருக்கட்டும், சிருஷ்டி பண்ற, எல்லோரையும் ரட்சிக்கிற, எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்குற,
எல்லோரையும் காப்பாத்துற எத்தனையோ காரியங்கள் உனக்கு இருக்கு. இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்தன் ஏதாவது ஒரு ஜீவன் சுவாமி காப்பாத்துன்னு வந்துடுத்துனா அதை உடனே காப்பாத்தியானும். அது முதல்ல போய் பண்ணும். உன்னுடைய பக்தர்களுக்கு நல்லவாளுக்கு ஏதானும் கஷ்டம்னு வந்துடுத்துனா நம்மள தானே நம்பி வரா. மற்ற காரியத்தெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இதை முதல்ல பண்ணும் அப்படின்னு பெருமாளை துவரப்படுத்துவாளாம், பெருமாளை தூண்டுவாளாம், சீக்கிரம் போங்க பண்ணுங்க சுவாமின்னுட்டு. இதுதான் லட்சுமியானவள் பெருமாளோடையே அவன் மார்பிலே இருந்து கொண்டு நமக்காக பண்ணக்கூடிய புருஷகாரம், உதவி, உபகாரம், சிபாரிசு, பரிந்துரைன்னு எல்லாம் சொல்றோம். அது அப்படி லட்சுமியினுடைய தூண்டுதல்னாலதான் பெருமாள் அதி சீக்கிரமா வந்து பலன் கொடுக்கறது, சம்ஹாரங்கள்லாம் பண்றதெல்லாம் நடக்கிறது. அதனால அர்ச்சாவதாரம்னா நான் விக்கிரகமா இருக்கேன், என்னால வந்து நீ சொல்றதை கேட்க முடியும், நேரம் வந்து சம்ஹாரம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு பெருமாள் அப்படி இருந்துட்டு இருக்காம எங்க அப்படி இருந்துட போறானோன்னுட்டு பிராட்டி நீ நேர போ உடனே பண்ணுன்னு பெருமாளை தூண்டுறா. அர்ச்சாவதாரத்திலே கூட விபவாவதாரத்திலே பண்ண காரியத்தை பெருமாள் பண்றான். அதுல ஒன்னாதான் இந்த துர்மேதசனுடைய வதம் நடந்தது. அதுக்காக தான் பிராட்டியானவள் மார்பிளே உட்கார்ந்து இருக்கலாம். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஸ்ரீதராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ துர்மேதச சம்ஹாரம் பண்ண, குமுதாட்சர் என்கிற கணாதிபதியை கொண்டு பண்ண. இதெல்லாம் பண்றதுக்கு யார் காரணம்? நீ ஸ்ரீதரனாக இருப்பதுதான் காரணம். பிராட்டி உன்னோடையே இருந்து கொண்டு உன்னை இயக்குவதுதான் காரணம்னுட்டு அகலகில்லேன் இறையும்னு ஒரு க்ஷணம் கூட பிரியாம பெருமாளுடைய மார்பிலே பிராட்டி இருப்பதற்கான காரணத்தை இங்கே தெரிவிக்கிறார். அவளாலதான் நடந்தது சுவாமி. இது பாத்ம புராணம் சொல்றது, துஷ்டுபுஹு தத்ர தைதேய வித்வம்சன விசக்ஷணம் லக்ஷ்மியோபலக்ஷிதம் விஷ்ணும் விஸ்வரக்ஷண தீட்சிதம். க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடலினுடைய கடையிலே போய் அந்த பார்க்கடல் கரையில நின்றுண்டு நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறா. யார பிரார்த்திக்கிறான்னா, தைத்திய வித்வம்சன விசக்ஷணம், அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுவதிலே சமர்த்தன், ராட்சசால அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அவளை வதம் பண்றதுல கில்லாடி கெட்டிக்காரன், அப்பேற்பட்டவனை மகாலட்சுமியுடன் கூடியவனை, லக்ஷ்மியோபலக்ஷிதம், லக்ஷ்மியாக உபலட்சிதம், மகாலட்சுமியோடு கூடியவனை, ஆதலால் பிரபஞ்ச ரக்ஷண தீட்சையை உடையவனுமான பரமபுருஷனை. அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுல கெட்டிக்காரன்னு சொன்னார், மகாலட்சுமியோடு கூடியவன் சொன்னார். ரெண்டுமே சரிதான். மகாலட்சுமி கூடவே இருந்துட்டு இருக்கா, ஆமா, ஒத்துக்க வேண்டிய விஷயம். அசுரர்களை சம்ஹாரம் பண்றத எத்தனையோ அவதாரங்கள் பார்த்துக்கோ, அதுக்காகவே வந்தா சம்ஹாரம் பண்ணா எல்லாம் சரி, அதுவும் புரியுறது. இந்த மகாலட்சுமியுடன் கூடியவனும் ஆதலால் பிரபஞ்ச ரக்ஷண தீட்சை உடையவனுமான பரமபுருஷன் அப்படின்றது இந்த நாமாவளிக்கான விஷயம். லக்ஷ்மியாக உபலட்சிதம் விஷ்ணும் விஸ்வரக்ஷண தீட்சிதம். லக்ஷ்மியோடு கூட இருக்கிறதுனாலதான் இவன் அசுரர்களை சம்ஹாரம் பண்றான். லக்ஷ்மியோடு கூட இருக்கிறதுனால்தான் விஸ்வம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ரக்ஷண தீட்சிதம், ரட்சித்தே தீருவேன் என்கிற தீட்சையை உடையவனாக இருக்கிறான். தீட்சை அப்படின்னா ஒரு கொள்கை, ஒரு உறுதிப்பாடு, இத பண்ணியே தீருவேன் அப்படின்னு பெருமாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தீவிரமான சங்கல்பம். அப்படி பெருமாள் ஒரு லட்சியத்தை பண்ணியே முடிப்பேன்னுட்டு தீட்சை வச்சுண்டான், ஒரு கொள்கையை உறுதியா வச்சுண்டான்னா என்னைக்கும் அதுல இருந்து மாறினதே கிடையாது, மீறினதே கிடையாது, இனியும் மீற மாட்டான். அதற்கு ஒரு உதாரணம் சரணாகத ரக்ஷணம்னு சொல்லக்கூடிய விரதம், தீட்சை. யார் சரணாகதி பண்ணினாலும், எப்படி சரணாகதி பண்ணினாலும் அவளை நான் காப்பாத்துறேன்னு சொன்னானோ இல்லையோ, விபீஷண ஆழ்வான் வந்து சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே சரணாகதி பண்ண போது கூட இருந்தவாள்லாம் என்ன சொன்னான், அகில லோக மாதாவான ஜெகன் மாதாவான சீதா பிராட்டியை தனக்கும் தாயானவளை தப்பாக ஆசைப்பட்டு அவளை கடத்தி வைத்து பெருமாளையும் பிராட்டியும் பிரித்த மகா பாபி ராவணன். அப்பேற்பட்ட துஷ்டாத்மாவினுடைய தம்பி இவன். நல்லவன் போல காலை பிடிச்சி சரணாகதி பண்றவன் போல வேஷத்தை போட்டு ஏதோ ஒரு நாடகம் நடத்தணும்ன்றதுக்காக ராவணன் இவனை அனுப்பி இருக்கிறான் இங்க. அதனால சுவாமி காலை பிடிச்சுண்டான், நல்லவனாட்டம் இருக்கான், உங்களை சுவாமின்னு சொல்றான், சரணாகதி அப்படி என்ன காப்பாத்துன்னு கேட்கிறான்றதுனால அவனுக்கு இறங்கிடாதுங்கோ. இதற்கு பின்னால ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறது, ஒரு விபரீதம் இருக்கிறதுன்னு கூட இருந்த சுக்ரீவன் ஹனுமானி வாழலாம் கூட ராமனிடத்தை விஞ்ஞாபித்த போது இவர் சொன்ன வார்த்தை என்ன, ராவணனுடைய தம்பின்றத நீங்க சொல்றங்க, அந்த ராவணனே கூட என் காலை பிடித்து சுவாமி என்ன காப்பாத்துன்னு சரணாகதி பண்ணுட்டானா, இத்தனை தூரம் பிராட்டியை என்னிடத்திலே இருந்து பிரித்து வைத்து
அத்தனை அபச்சாரங்களையும் பண்ணினவனாக இருந்தாலும் கூட என் காலை பிடித்த சரணாகத்தின்னு பண்ணிட்டானா அவனையும் காப்பாத்துவேன்னு சொன்னவன் தான் இவன். ஆகையினாலே விஸ்வ ரக்ஷண தீட்சிதன் இவன். அவன் எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பு அவனுடையது. எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய சக்தியும் சாமர்த்தியமும் அவனுக்கு உண்டு. அவன் ஒருத்தனாலதான் காப்பாற்ற முடியும். துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவயி சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி. அவன் நினைச்சா காப்பாத்துவான், அதை யாரும் தடுக்க முடியாது. அவன் அழிச்சுடணும்னு முடிவு பண்ணா யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாம் சரி, ஆனா அவன் இஷ்டம். யாரை எப்ப காப்பாத்துறான் எப்ப காப்பாத்தாம விடுறான்னே தெரியாது சுவாமி. நினைச்சா காப்பாத்துவான், அவனுக்கு மனசு இல்லைன்னா காப்பாற்ற மாட்டான். அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. விஸ்வ ரக்ஷண தீட்சிதம், பிரபஞ்சத்தை ரட்சிப்பது என்கிற கொள்கையை உறுதியாக உடையவன். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த பத்மபுராண ஸ்லோகம் சொல்றது. லக்ஷ்மியாக உபலட்சிதம் விஷ்ணும் விஸ்வரக்ஷண தீட்சிதம். லக்ஷ்மியோடு கூட இருப்பதே இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் காப்பாற்றியே தீர்வேன் என்கிற உறுதியை எம்பெருமான் எடுத்துக்கொண்டு தீட்சிதமாக தீட்சையை உடையவனாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்மபுராண ஸ்லோகத்தை கொண்டு இப்போ அமராரியை வதம் பண்ணி இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய லோகத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள், தேவர்கள், நல்லவா, சாதுக்கள், அப்ராணிகள் இவாளையெல்லாம் காப்பாற்றக்கூடிய தீட்சையை பெருமாள் ஏற்றுக்கொண்டு குமுதாசன் என்கிற கணாதிபதியை கொண்டு அவனுடைய வதத்தை பண்ணி வைத்தான். இவாளையெல்லாம் காப்பாற்றினான். இதனாலே விஸ்வரக்ஷண தீட்சைன்னு சொல்லக்கூடிய உலகத்தை காப்பாற்றக்கூடிய அவனுடைய விரதமானது தடையில்லாமல் நடந்தது அப்படின்னு இங்க தெரிவிக்க. மொத்தத்துல இந்த நாமாவளிக்கு இத பண்ணினவன் ஸ்ரீ வெங்கடேசனாக இருந்தால் இந்த நாமாவளிக்கு நாயகியாக ஹீரோயினா திகழ்றவ யார் அப்படின்னா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி அலர்மேல் மங்கை தான். அவளாலேதான் பெருமாள் கெட்டவாளை சம்ஹரித்தே தீருவேன், நல்லவாளை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ற உறுதியை வச்சுட்டு இருக்கானா. பிராட்டி சொல்லிட்டே இருப்பா அவனிடத்துல இதெல்லாம். ஆகையினாலே இந்த ஸ்லோகத்தை ஆதாரமா கொண்டு இந்த ஸ்லோகத்தை விஷயமாக வைத்துண்டுதான் திருவனந்தாழ்வான் ஸ்ரீதராய ஸ்ரீ வெங்கடேசாய அப்படின்னுட்டு ஒருத்தனுடைய சம்ஹாரத்தை பேச வந்த இடத்துல கூட பெருமாள் ஸ்ரீதரன் பிராட்டியை மார்பிலே உடையவன், பிராட்டியை தரித்தவன் அப்படின்றத ஞாபகப்படுத்தி பிராட்டியை சேவிக்கிறார், பிராட்டிக்கு நன்றி தெரிவிக்கிறார். பெருமாளுடைய திருமார்பிலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி ஏன் வசிக்கிறா, ஏன் சரியை தரிச்சுட்டு இருக்கான் பெருமாள்? நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பேச்ச பேசணும் இல்ல ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னால என்ன பண்றோம், மனசால நினைக்கிறோம். என்ன பேச போறோமோ அது ஒரு முறை மனசுல ஓடுறது, அதுவே அப்படியே வெளியில வார்த்தையா வருது. என்ன பண்ண போறோம்னு ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மனசுல நினைக்கிறோம். தலிகை பண்ணணும், கோவிலுக்கு போகணும், உபன்யாசம் பண்ணணும், கேட்கணும்னு எதையோ ஒண்ணு நினைக்கிறோம். முதல்ல மனசால நினைக்கிறோம், அதன் பிறகே வெளியில பண்றோம் அந்த காரியத்தை. அந்த மாதிரி பரம புருஷனான பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையானும் கூட எதை சொல்றதுனாலும் சரி எதை பண்றதுனாலும் சரி முதல்ல அவனுடைய மனதாலே அவனுடைய திருவள்ளத்தாலே சங்கல்பிக்கணும், நினைக்கணும் அவன் முதல்ல. அப்படி அவன் சங்கல்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜீவர்களுக்கு, பக்தர்களுக்கு, நமக்கெல்லாம் ஹிதமானதாக, நமக்கெல்லாம் நல்லதே பண்ணக்கூடியதாக அமைய வேண்டும். அவன் சர்வசக்தன், சர்வேஸ்வரன், சர்வசரந்தன். எதை வேணாலும் அவனால பண்ண முடியும். அவனை இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு தடுக்கவா யாரும் கிடையாது. அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அவன் நினைச்சா நமக்கு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஏற்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆனால் அவன் நமக்கு நல்லது மட்டுமே பண்ணுவான், கெட்டதை பண்ண மாட்டான். அதற்கு காரணம் அவன் மனசால நினைக்கிறான், அவன் திருவுள்ளத்தாலே சங்கல்பிக்கிறான். ஜீவர்களுக்கு ஹிதத்தையே பண்ணணும், நல்லதையே பண்ணணும். அஹிதம்னு சொல்லக்கூடிய தீமையை பண்ணக்கூடாது அப்படின்னு மனசால நினைக்கிறான். பெருமாள் அதைதான் பண்றான். அப்படி அவன் மனசாலே நினைப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா அவனுடைய மனசுக்கு பக்கத்துல, அவனுடைய மனதிற்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடியதான ஹிருதயம், அவனுடைய இருதயத்திலே இதயத்திலே வசிப்பவளான மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கை ஸ்ரீ, அவள் தான் காரணம். மனசும் ஹிருதயமும் பக்கத்துல இருக்கிறது. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிராட்டி மனசுல பெருமாளை நினைக்க வைக்கிறா. ஜீவர்களுக்கு, பக்தர்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன், கெட்டது பண்ண மாட்டேன்னு நினைக்க வைக்கிறா. அவளுடைய தூண்டுதலின் பேர்ல பெருமாள் அப்படி நினைக்கிறான் நான் மனசுல. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சரியா சொல்லி அதை பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் உட்கார்ந்துக்கணும்.
நம்ம என்னதான் தூரத்துல இருந்து போன்ல சொன்னாலும் யாரிடத்தையா சொல்லி அனுப்பினாலும் நாம பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி வராது. ஒரு வாத்தியார் சுவாமி வரார், ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, பக்கத்துல இருந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எஜமானால கொண்டு பண்ண வைக்கிறார். அதுக்கும் அவர் எங்கேயோ கண்ணுக்கு மரவா போன்ல உட்கார்ந்துட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி வைக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம். ஒருவேளை பண்றவா அவர் சொல்றார் சரியா சொல்றார், பண்றவா சரியா வாங்கிக்காம தப்பா பண்றா, அப்ப கூட இருந்தாருன்னா சொல்லி திருத்துவார். அந்த மாதிரி எது வேணாலும் பக்கத்துல இருந்து பண்ண வைக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றவாளுக்கு பக்கத்துல போறோமோ அவளுக்கு அவ்வளவு டைரக்ட் பண்றவா டிக்டேட் பண்றவா சரியா பண்ணலாம், பண்றவாளுடைய காரியமும் ஒழுங்கா நடக்கும். அந்த மாதிரி பெருமாள் பண்ற காரியத்தை முதல்ல மனசால நினைக்கணும், அவனுடைய திருவுள்ளத்தாலே சங்கல்பிக்கணும். அப்ப அவன் மனசுக்கு ரொம்ப பக்கத்துல போய் உட்கார்ந்துண்டா அவனை இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆட்டி வைக்கலாமோ இல்லையோ. அதற்காக அவன் மனதிற்கு மிக சமீபத்திலே இருக்கக்கூடியதான ஹிருதயத்திலே ஸ்ரீ வசிக்கிறாள். அதனாலதான் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் திருநாமம். ஸ்ரீயை தரித்தவன், ஸ்ரீக்கு நிவாசமாக, அதாவது மகாலட்சுமிக்கு இருப்பிடமாக திகழ்பவன். மகாலட்சுமி எங்க இருக்கா? இந்த ஸ்ரீனிவாசனுடைய வலது மார்பிலே அவனுடைய ஹிருதயத்திலே இருக்கா. அப்போ மகாலட்சுமியினுடைய வசிப்பிடம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். இப்படி எல்லா ஜீவர்களினுடைய இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய எல்லா லோகங்களினுடைய ஹிதத்திற்காக நன்மைக்காக கருணா ரூபியான கருணையே இரக்கமே தயையே வடிவெடுத்தவளான மகாலட்சுமியை, ஸ்ரீயை, அலர்மேல் மங்கையை, பத்மாவதியை தன்னுடைய திருமார்பிலே சதா சர்வகாலமும் தரித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். ஸ்ரீதராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்தது 69வது நாமாவளி. க்ஷத்ரியாந்தக ராமாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் க்ஷத்ரியாந்தக ராமஹா என்பது. க்ஷத்ரிய அந்தக ராமஹா. அந்தகன் அப்படின்னா சம்ஹாரம் பண்றவன், யமனுக்கு அந்தகன்னு பெயர். க்ஷத்ரியா அப்படின்னா ராஜாக்கள் க்ஷத்ரியா. ராமன் அப்படின்னா கத்திரியர்களுக்கு யமனாக அமைந்த பரசுராமர் குறிக்கக்கூடிய நாமாவளி இது. பரசுராம அவதாரம் பண்ணி க்ஷத்திரியர்களுக்கு யமனாக விளங்கிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றது இந்த நாமாவளியுடைய மேலோட்டமான அர்த்தம். இதற்கு முன்னாள் நாமாவளியாலே பெருமாள் ஸ்ரீதரனாக மகாலட்சுமியை மார்பிலே தரித்தவனாக இருக்கிறபடியினாலேதான் எல்லா உலகங்களுக்கும் நன்மையையே பண்றான் அப்படின்னு இத்தனை தூரம் அனுபவித்தோம் பறக்க. ஆனா இங்க என்ன சொல்றார்? க்ஷத்ரியாந்தக ராமாயன்னுட்டு சத்திரியர்களுக்கெல்லாம் யமனாக அமைந்த பரசுராமனான ஸ்ரீ வெங்கடேசன் சொல்லப்படுறது. பிராட்டி மார்பிலே இருக்கா, யாருக்கும் தீமை பண்ணாத எல்லோருக்கும் நன்மை பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறச்ச எப்படி இவன் அத்தனை சத்திரியால சம்ஹாரம் பண்ணினான்? அத்தனை சத்திரியர்களுக்கும் எப்படி யமனாக அமைந்தான்? பெருமாளுடைய காரியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நல்லதையே பண்ணோம், அப்படி நல்லதையே பிராட்டி பண்ண வைக்கிறா அப்படின்னு சொல்லும் போது இந்த பரசுராம அவதாரத்தை பெருமாள் பண்ணானே, அப்ப யார காப்பாத்தினான் அவன்? ஒருத்தையும் காப்பாத்தினதா தெரியலையே. 21 முறை இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சத்திரியால ராஜாக்களை அரசர்களை எல்லாம் கோடாலியாலே வதம் பண்ணினானே, அது எப்பேற்பட்ட மகா கோரமான காரியம். நினைக்கிறச்சே பதறது, அப்படியே படபடான்றது, அப்படியே கையில பரசுன்னு சொல்லக்கூடிய கோடாரியை ஏந்தி கொண்டு ஏதோ வாழை மரத்தை வெட்டுறாப்புலன்னா அத்தனை சத்திரியாலையும் 21 முறை அப்படியே கூட்டம் கூட்டமா வெட்டி தள்ளினா வாழை மரத்தை வெட்டுறா போல. இது எப்படி எல்லா ஜீவர்களுக்கும் நன்மையை பயக்கக்கூடிய காரியமாகும்? எத்தனை பேர் செத்து போனா அதனால அப்படின்னு ஒரு கேள்வி. மத்த அவதாரங்கள்லயும் சம்ஹாரம் பண்ணினா, சம்ஹாரம் பண்ணி கஷ்டப்படுறவால காப்பாத்தினான். துஷ்ட நிகிரகம் அப்படின்றது எதற்காக பண்றது? சிஷ்ட பரிபாலனத்துக்காக. இப்ப பிரகலாதாழ்வான் மகாபக்தன் மகாசிஷ்டன், அவனுடைய அப்பன் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவன் அப்பனை சம்ஹாரம் பண்ணது பிரகலாதாழ்வான ரட்சிக்கணும்ன்றதுக்காக. ஆனா இந்த பரசுராம அவதாரத்துல ஒருத்தரையும் ரட்சித்தது போல தெரியலையே, சம்ஹாரம் மட்டுமே அதுல பிரதான காரியமாயிட்டு. இது எப்படி தயா காரியமா இருக்க முடியும்? பெருமாள் கருணையினால இத்தனை பேரை கொலை பண்ணார்னு சொன்னா அது எப்படி சுவாமி ஏத்துக்கிறது? இத்தனை பேரை துடிக்க கொண்டிருக்கான் பெருமாள், எப்படி கருணையாகும் அது?
அப்படின்னு ஒரு கேள்வி. அதே சமயத்துல இந்த திருவேங்கடமுடையான் இந்த ஸ்ரீனிவாசன் பரம தயாமூர்த்தி, தயாளுன்னு சொல்றோம், கருணையே வடிவானவன்னு சொல்றோம். அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. இத்தனை பேரையும் பரசுராம அவதாரம் பண்ணி கொன்னவனா இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீனிவாசன் கருணை கடவுள் தான், கருணாநிதி தான், தயாமூர்த்தி தான். இவனுக்கு தயாசதகம் தகும். தயாசதகம் மாத்திரமல்ல, தயா சகஸ்திரம் கூட பண்ணலாம் இவனுக்கு. அத்தனை தயாநிதி இவன், கருணையினுடைய இருப்பிடம் இவன். ஆனா எப்படி இந்த சம்ஹாரத்தை பண்ணினா அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே 86வது ஸ்லோகத்தினாலே காட்டி கொடுக்கிறார். பரஸ்வத தபோதன பிரதன சத்க்ரதூபாக்ருத க்ஷிதீஸ்வர பக்ஷுக்ஷரக்ஷத ஜகுங்குமஸ்தாசகைஹ ருஷாசல தயாலுனா நன்னு விஹர்த்துமாலிப்யதாஹ நிதாய ஹிருதயே தயே நிகதரக்ஷிதானாம் ஹிதம் அப்படின்ற ஸ்லோகத்தினாலே காட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றார்? திருவேங்கடமுடையானுடைய தயை, திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியை பார்த்து சுவாமி சொல்றார், ஹே தயாதேவியே, கொல்லப்படுவதாலே உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட க்ஷத்திரியர்களுடைய க்ஷேமத்தை கோரி கையும் கோடாரியுமான பரசுராமருடைய யுத்தம் என்னும் யஜ்ஞத்திலே யாகத்திலே பலியிடப்படுகிற பசுக்களை போல பலியாக்கப்பட்ட க்ஷத்திரியர்களுடைய சரீரத்திலிருந்து ஒழுகும் ரத்தம் என்னும் குங்கும சாந்தாலே, குங்கும குழம்பாலே வேங்கடமலையின் மீது அரசாகின்ற தயாலுவான திருவேங்கடமுடையானுடைய விளையாட்டிற்காக நீ பூசப்பட்டாய் போலும் அப்படின்னு சுவாமி ஆச்சரியமா ஒரு கற்பனை பண்றார். தயாதேவி பார்த்து சொல்றார், பெருமாள் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் கையிலே பரசுன்னு சொல்லக்கூடிய கோடாரியை கொண்டு பரசுராமாவதாரம் பண்ணினான். அப்ப யுத்தம் சொல்லக்கூடிய யாகத்தை பண்ணினான். யாகத்திலே பசுக்களை பலியிடுவான். ஒரு பசுன்னு சொல்லக்கூடியது 4 கால் பிராணி, பொதுவா ஆடுன்னு சொல்றது. அதை பலியிட்டு அதனுடைய வபைன்னு சொல்லக்கூடிய உறுப்பை, அவயவத்தை யாகத்திலே விநியோகம் பண்றதுன்றது வழக்கம். அப்பதான் யாகம் பூர்த்தி ஆறுதுன்னுட்டு. அந்த மாதிரி பரசுராமனா பெருமாள் யுத்தம் பண்ணினா, அது யுத்தம் அல்ல, யஜ்ஞம். ஒரு யஜ்ஞம் பண்ணினா பசுக்களை பலியிடணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சத்திரியாலான பசுக்களை எல்லாம் பலியிட்டானா. யுத்தம் பண்றச்ச ஆடுன்னு சொல்லக்கூடிய பசுவை ஒரு கத்தியாலே அறுப்பா. அப்போ அந்த ஆட்டினுடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய குருதியானது அந்த கத்தியில ஒட்டின்னு இருக்கும். அது பார்க்கறதுக்கு குங்கும சாந்து போல, குங்கும குழம்பு போல இருக்கலாம். அது குங்குமத்தை கரைச்சா எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்குமா. இவன் கத்திக்கு பதிலாக என்ன பண்ணினா, கையில கோடரி வச்சுட்டு இருக்கான், பரசு வச்சுட்டு இருக்கான். பசுக்களுக்கு பதிலாக சத்திரியர்களை வதம் பண்ணினான். அவளுடைய ரத்தம் குங்கும குழம்பு போல ஒழுகிறது. அத தயாதேவி மேல விளையாட்டா பூசி விளையாடுறானா ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றார். இப்போ இது உள்ள என்ன சொல்ல வர்றார் சுவாமி? இதனுடைய தாத்பரியம் என்ன? இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இது வரைக்கும் சொன்னது மேலோட்டமான அர்த்தம். எல்லா அவதாரங்களுக்கும் தயை தான் காரணம். பெருமாள் கருணையினாலதான் அவதாரம் எடுக்கிறான், கெட்டவாளை அழிக்கிறான், நல்லவாளை காப்பாற்றுறான்னு சொல்லப்படுறது. ஆனா 21 தலைமுறை சத்திரிய பூண்டே இல்லாம கோடையாலே வெட்டி சம்ஹாரம் பண்ணி சத்திரியாலே இருக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு கங்கணம், ஒரு தீட்சை வச்சுண்டு பாக்கிறவாளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினானே, அது எப்படி தயா காரியமாகும்? இது கேட்கறச்சே அத்தனை பயமா இருக்கு நமக்கு. இந்த அவதாரம் முழுக்க ஓயாத கொலைன்னா, பார்த்தவாளையெல்லாம் வெட்டிட்டு இருந்தானே என்னமோ. யார் வந்தாலும் சத்திரியா இவன் சம்ஹாரம் பண்ணிடுவான், அவ ரத்த வெள்ளத்துல மூழ்குவா. இது கோரமான குரூரமான செயல்னா இது எப்படி தயா காரியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இது தயா காரியம்தான், இதுல தப்பு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கலன்னா இவன் தயாநிதி என்பது நிரூபிக்கப்படாமல் போய்விடும். அதனால சுவாமி தேசிகன் தயாசதகம்னு பண்ண வந்தவருக்கு இது எப்படி தயை சேர்ந்த காரியமாகும் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்தது. அப்ப சுவாமி இதை சமர்ப்பணம் பண்றார். சுவாமி சாஸ்திரம், தர்மம், வேதம், வேதாந்தம் எல்லாம் தெரிந்தவானபடினாலே அவருடைய ஞானத்தை கொண்டு சமர்ப்பணம் பண்றார். யுத்தத்தை யஜ்ஞம்னு சொல்றது உண்டு, யுத்தத்தை யஜ்ஞம்னு வர்ணிக்கிறது உண்டு. யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய யாகத்திலே பசுக்களை வதம் செய்வதுன்றது அது வதமே கிடையாது, கொலையே கிடையாதுன்னு வேதம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அந்த யாகத்திலே கொல்லப்படக்கூடிய, பலியிடப்படக்கூடிய அந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஆடு இருக்கு பாருங்கோ, அதற்கு ஸ்வர்க்கம் பலனாக சொல்லப்பட்டது. அந்த உசந்த பலன் கிடைக்கிறபடினால
சின்னதா ஒரு ஆபரேஷன் நடக்கிறது போலதான் அதுக்கு அது. அதனால அது பலியே கிடையாது. எந்த ஜீவத்தையும் எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன சாஸ்திரம், அதே சாஸ்திரம் யாகத்துக்கு பசுவை கொண்டும் அதனுடைய வரையை கொண்டு ஹோமம் பண்ணுன்னு சொல்றது. அப்ப சாஸ்திரத்துக்கு எப்ப எதை சொல்லணும்ன்றது தெரியும். சாதாரண அல்ப பிராணியான ஒரு ஆட்டுக்கு ஸ்வர்க்கம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, அத்தனை பெரிய பலன் கிடைப்பதனாலே இது ஒரு காரியம் அல்ல. அதனால அந்த ஆட்டை கொண்டு யாகம் பண்ணுவோம் வேதம் சொல்லித்து. அதனால எந்த விசாரமும் இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த ஜீவனை கொன்று யாகம் பண்றதுதான் சரின்னுட்டு இன்னைக்கும் நடக்கிறது. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களாலேயே நிர்ணயிக்கப்பட்ட தீர்ப்பு சொல்லப்பட்ட விஷயம். ஜீவன்களை ஹிம்சை பண்ணாத, எந்த பிராணியையும் நோகடிக்காத, அறுக்காத, வெட்டாதே, குத்தாதேன்னு சொல்லிட்டு, சர்வபூத தயா அப்படின்னு சொல்லிட்டு இதை கொள்ளுன்னு சொல்லிருக்க அப்படின்னா வேதம் சொல்லிட்டு பண்ணணும். அதுக்கு வசந்த பலனும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அது கொலையே கிடையாது. தகுந்த முறையிலே தகுந்த மந்திரங்களை கொண்டு யாகத்திற்காக ஒரு பசுவை கொன்றால் அது கொலை கிடையாது. அதற்கு ஸ்வர்க்கத்தை தரக்கூடிய ஹித காரியம், நன்மை அது அப்படின்னு வேதம் சொல்றது. பொதுவா ஒரு ஜீவனை கொல்றதுன்னு சொல்லக்கூடிய பாவத்துக்கு நரகம் பலன். ஒரு ஜீவனை கொன்னா அப்படின்னா, ஒரு பிராணியை கொன்னான்னா அவன் நரகத்துக்கு போவான். ஆனா இங்க யாகத்தின் பொருட்டு, யாகத்திலே சமர்ப்பிக்கிறதுக்காக அதை பண்றதின் பொருட்டு பண்ணா அந்த பாவமானது அவனுக்கு கொலை குற்றத்தை தராது. யாகத்துல சமர்ப்பிச்சாவிட்டு அவனுக்கு சுத்தி ஏற்பட்டுடுறது. ஆகையினால ராஜாவோ இல்ல மத்தவாளோ இந்த மாதிரி ஒரு ஜீவனை கொன்னான்னுட்டு அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி பெருமாள் இந்த 21 தலைமுறை சத்திரியாலயம் கொன்னானே, அது ஒரு யாகம். யாகத்திலே என்ன நடக்கும்? எல்லாவற்றையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஏதோ ஒரு வசந்த பலனை பெருமாளிடத்திலே பிரார்த்தனையா கேட்பா. எதற்காக? லோக ஹிதத்துக்காக, உலக நன்மைக்காக கேட்கறது வழக்கம். இந்த சத்திரியாலாம் யாரு அப்படின்னா, அசுரர்கள் சத்திரியாலா வந்தாலாம். அந்த காலத்துல இருந்த பரசுராமராலே கொல்லப்பட்ட சத்திரியர்கள் எல்லாரும், அரசர்கள் எல்லாரும் அசுராலாம். அவெல்லாம் பகவானையும் அவனுடைய அடியவர்களான சாதுக்களையும் துவேஷிக்கிறவளாம். பகவத் துவேஷிகள், பாகவத் துவேஷிகளாம் வாழலாம். அவளுக்கு வாயால சொல்லி உபதேசம் பண்ணி அவளை திருத்த முடியாதாம். வேற ஏதானும் வழியால அவளை கையாண்டு நல்வழிக்கு திருப்பவும் முடியாதாம். அதனால பெருமாள் என்ன பண்ணானா, இவாளை ரட்சிக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அவளை கொள்றதுதான் அப்படின்னு பெருமாள் தீர்மானம் பண்ணினானாம். ஒருத்தரை கொள்றது எப்படி அவளை காப்பாத்துறது ஆக முடியும் அப்படின்னா, இவாளை கொள்றதுன்றது இந்த சரீரத்தை கொள்வது. பொதுவா யாரையானும் கொண்டுட்டா அந்த சரீரத்துல இருந்து அந்த ஆத்மா பிரிஞ்சுடுறது. இந்த காரியத்தை பண்ணவன் கொலையாளியா, கொலை குற்றம் பண்ணவனா, கொலைன்னு சொல்லக்கூடிய பாவத்தை பண்ணவனா நரகத்துக்கு போறான். இந்த ஜீவனம் துடிச்சுண்டு சாகிறது. ஆனா பெருமாள் இதை பண்கிற போது, அவன் கையாலே சம்ஹரிக்கப்படுகிற போது அந்த சரீரத்தில இருந்து அந்த ஜீவன் பிரிஞ்சுடுறது. பெருமாள் கையாலே மடிந்தபடியினாலே மோட்சம் கிடைக்கிறது இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு சரீரம் போயிடுத்து, ஜன்மா கிடையாது, மோட்சத்துக்கு போயிடுறது. இனிமேல் அது பாவங்கள் நிறைய அப்படியே பண்ணிட்டே போகாம, நிறைய தண்டனைகள் அனுபவிக்காம, நரகத்துக்கு போகாம, இன்னும் பல பிறவிகள் எடுத்து அதுல துஷ்ட பிறவியா பிறந்து அதுல தண்டனைன்னு வந்துண்டு ரொம்ப க்ஷீணதசைக்கு போய் சீரழிஞ்சு போய் பல பிறவிகள் எடுக்கிறதுல இருந்து பெருமாள் ரட்சிக்கிறான், காப்பாத்துறான். பாக்குறவாளுக்கு பெருமாள் கோடரியை கொண்டுட்டான், தலை தனியா போயிட்டு உடம்பு தனியா போயிடுதுன்னு தெரியறது. ஆனா பெருமாள் சரீரத்தை முடிக்கிற சாக்கிலே பிறவியை முடித்து வைக்கிறான். வேற யாரானும் கொண்டு இருந்தா அதுவும் சொர்க்க நரகாதிகள் திரும்ப பிறக்கிறது இறக்கிறதுன்னு சுத்தின்னு இருக்கும். இவன் கையாலே முடிந்தது. நச புனராவர்த்தத்தை, திரும்பி வருதல் இல்லாததான திருநாடு ஸ்ரீவைகுண்டம் அதுக்கு பிராப்தமாயிடுறது, மோட்சம் கிடைச்சிடுறது. இத்தனை மகா பாவங்கள் பண்ணி தலை வெறித்தாடக்கூடிய கொடுமைகளை, அராஜகங்களை, அட்டூழியங்களை பண்ணியிருந்த போதும் கூட பெருமாளுடைய கையாலே சம்ஹரிக்கப்பட்டதுனாலே மோட்சம் கிடைக்கிறது. ஒரு சரணாகத்தை பண்ணல, ஒரு பக்தி யோகம் பண்ணல, எந்த உபாயத்தையும் பண்ணாமலே பெருமாள் கையால சுலபமா மோட்சம் கிடைச்சுடுறது.
ஆகையினாலே இது பார்க்கறதுக்கு கொலை போல தெரிந்தாலும் அவளுக்கு பெருமாள் பண்ணக்கூடிய ரக்ஷணா காரியம், தயா காரியம். ஏற்கனவே ஒரு அசுரனா பிறந்துடுத்து இத்தனை பாவம் பண்ணி இத்தனை மோசமான நிலைமைக்கு போறது, இத்த அப்படியே விட்டோமானா இன்னும் மோசமான பாவம் எல்லாம் பண்ணிட்டு சீரழிஞ்சு போயிடுமே. ஐயோ பாவம், இதை அப்படி விட்டுடக்கூடாது, நம்ம கையால இதை முடிச்சுடுவோம், இதுக்கு மோட்சம் கொடுத்துடலாம், வைகுண்டம் கொடுத்துடலாம், இனிமேலாவது திருந்தி நல்ல ஆத்மாவா வாழட்டோம்னு பெருமாள் அதன் மேல கொள்ளக்கூடிய இரக்கம், கருணை. அதனால இதுவும் கூட தயா காரியம்தான். சொல்ல போனா இது பெரிய தயா காரியம். மத்தவா விஷயத்த கஷ்டத்தை தீர்க்கிறான், என்ன கேட்கிறாளோ அதை பண்ணி வைக்கிறான். இவாளுக்கு எல்லாத்த விடம் சொந்ததான மோட்சத்தையே கொடுக்குறான் தன் கையால சம்ஹாரமாகிறதுனால. இது எப்படின்னா, ஒரு வைத்தியன் நோயாளிக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற சமயத்துல சஸ்திர சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஆபரேஷன் எப்படி பண்றான்? கூரான ஆயுதம், கத்தி முதலான கூரான ஆயுதங்களை கொண்டு சரீரத்தை கீறி கிழித்து ரத்தம் ஒழுகதான் அந்த காரியத்தை பண்றான். என்ன வைத்தியர் இவர் காப்பாத்துறேன்னுட்டு கத்திய வச்சு கிழிக்கிறார், ரத்தம் வர்றது, அவ எப்படி வழியில துடிப்பா, இப்ப மயக்கத்துல இருந்தாலும் கூட மயக்கம் தெளிஞ்சா எப்படி துடிப்பா அப்படின்னு சொல்றது உண்டோ? அப்படி பண்ணினாதான் அவளுக்கு ஒரு நல்லது ஏற்படுறதுன்னு அவ கிட்ட இருக்கிற ஒரு தயையினாலே, கருணத்தினாலன்னா அந்த வைத்தியன் காரியத்தை பண்றான். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆபரேஷன் பண்றேன்ற பேர்ல கத்தியால குத்தி கிழிக்கிறார், வலி, பிராணன் போறது, உயிர் போறது, வலி, ரத்தம் எல்லாம் வீணா போறது, பிபி எங்கேயோ ஏறி போறது, அப்படியே ரொம்ப அவஸ்தப்படுறான் பாவம். இப்போ தையல் போடுறான், அந்த காலத்துல சுடுவாலாம் உடம்ப, அது வேற இன்னும் வலிக்கிறது உடம்ப சுடுறதுனால. இத்தனை பண்ணினா கூட அந்த டாக்டர் கிட்ட, அந்த வைத்தியன் கிட்ட இந்த நோயாளிக்கு காதல் கோயிலையாம். எங்க டாக்டர் அவர், அவர் கையை வச்சாருன்னா சரியா போகாத நோயே கிடையாதுன்னு அத்தனை காதலோட காணும் அவர் இடத்துல. அந்த மாதிரி பெருமாளே நீ என்னையாவது கஷ்டப்படுத்தினாலும் கூட என்னுடைய நல்லதுக்குத்தான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சுட்டு உன்னிடத்துல என்னுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய காதல் மாறாதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அது போலதான் இந்த காரியம். இவாளை சம்ஹாரம் பண்ணுவது போல பண்ணி இவாளுக்கு மோட்சம் தரான். அதனால அதுவும் தயையினுடைய காரியம்தான். பரசுராமாவதாரத்திலே பெருமாள் பண்ணினது கூட தயா காரியம்தான். காரணம் என்ன அப்படின்னா, க்ஷத்ரியன் அப்படின்றவன் அவனுடைய தர்மம் என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும்? தர்மத்தை மட்டுமே கடைபிடிப்பவனாக, நீதி நூல்கள்ல தர்ம நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழியில் ராஜ்யம் பண்ணுபவனாக, கெட்டவாளுக்கு தண்டனை கொடுத்துண்டு நல்லவாளை காப்பாத்திண்டு நல்ல விதத்திலே ராஜ்யம் பண்ண வேணும். அப்படி இல்லாமல் யாரெல்லாம் இஷ்டத்துக்கும் அராஜகம் பண்ணிண்டு அட்டூழியம் பண்ணிண்டு சுத்தினாலோ அந்த ராட்சசாலான அசுராலான சத்திரியர்களைத்தான் பரசுராமன் சம்ஹாரம் பண்ணினான். அந்த பரசுராம அவதார காலத்திலே ஜனக மகாராஜா இருந்தார், தசரத சக்கரவர்த்தி இருந்தார், இந்த மாதிரி நல்லவாள்லாம் நிறைய பேர் இருந்தாலே அவாளையெல்லாம் பரசுராமன் சம்ஹாரம் பண்ணதுன்னா தெரியலையே. அப்ப யார முடிக்கணுமோ அவாளைத்தான் முடித்தான் பெருமாள், எல்லா சத்திரியாலையும் முடித்து விடவில்லை. ஆகையினாலே அதுவும் தயா காரியம்தான் அப்படின்றது இங்கே சொல்லப்படுறது. வாமன புராணத்திலே இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பரசுராம அவதாரம் பெருமாள் பண்ணினா, அசுராலா இருக்கக்கூடிய சத்திரியாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினா, அது எப்படி தயா காரியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டா இப்படிதான் தயா காரியமாகும்னு சமர்த்தனம் பண்ணி எடுத்து, ஆனா இது திருவேங்கடமுடையான் விஷயமா சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? திருவேங்கடமுடையான் பரசுராம அவதாரம் எடுத்து சத்திரியால் கொண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? திருவேங்கடமுடையான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் தான் ராமனா பிறந்தான், கண்ணனா பிறந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் பரசுராமனா அவதாரம் பண்ணி இவாளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணான்னு சொல்றோம். சரி, அதுல ஒன்றும் விரோதம் இல்லை. வேற ஏதானும் விசேஷமான காரணம் உண்டோ அப்படின்னா, வாமன புராணத்திலே திருவேங்கடமுடையானை வாயுதேவன் ஸ்தோத்திரம் பண்றச்ச பெருமாள் என்னென்னலாம் பண்ணினானோ அந்த லீலைகளை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வா. அதுக்கு வாயுஸ்துதின்னு பெயர். அதற்கு பெருமாள் என்னென்ன அவதாரம் பண்றான், திருவேங்கடமுடையான் என்னென்ன காரியம் பண்றான் எல்லாத்தையும் சொல்லி உனக்கு நமகா நமகான்னு வாயு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வா பெருமாள். அப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு விஷயமா சொல்லிட்டு வர தசாவதாரங்களை பத்தின பிரகரணம், தசாவதாரத்துல பெருமாள் என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு சொல்ற கட்டம் வரும்போது பரசுராமாவதார சமயத்திலே வரக்கூடிய ஸ்லோகங்கள், ஜாமதக்னிய மகாபாஹோ ராட்சசான் ராஜரூபிணஹ ஹத்வா தத்ரக்த குண்டேஷு கிருத்வா புத்ருஜலக்ரியாம் மஹீம் நிக்ஷத்ரியாம் கிருத்வா யக்ஞம் கிருத்வா ஸ்வமேதிகம் தக்ஷிணார்த்தம் மஹீம் யத்வா கஷ்யபாய ஜகத்பிரபோ
கத்வா மகோததிம் தத்ர சமுத்ரேன கிருதாலயः சஹ்யாத்ரௌ ரமணீயே த்வம் தபஸ்சரசி பார்கவः அப்படின்றதா வாமன புராணமான தெரிவிக்கிறது. இது வாயுவினுடைய ஸ்தோத்திரம். இது ஜாமதக்ஞ மகாபாஹோ, ஜமதக்னி மகரிஷியினுடைய குமாரனாக தோன்றிய பரசுராமனே, மகாபாகா சுவாமி பிரபோ மகானுபாவனே, நீ யார தெரியுமா சம்ஹாரம் பண்ண? வெங்கடேஷா, நீ ஜமதக்னியுடைய குமாரனாக பரசுராமனாக தோன்றிய போது யாரை சம்ஹாரம் பண்ணாய் தெரியுமோ? ராட்சசான் ராஜரூபினகா, ராஜரூபியாக ராஜா வேஷத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணின. பாக்குறவர்களுக்கு என்னமோ நாட்டை ஆளக்கூடிய அரசர்களை எல்லாம் இவர் சம்ஹாரம் பண்றாருன்னு தெரியும். ஆனா நிஜத்துல அவெல்லாம் அரசர்கள் இல்ல, ராட்சசாலவா. ராஜ வேஷத்திலே வந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணினாய். எப்படி பண்ணின? ஹத்வா, அவளை கொலை கொன்னுட்ட, சம்ஹாரம் பண்ணுட்ட. எப்படி பண்ணின? தத் ரத்த குண்டேஷு குருத்வா புத்ரு ஜலக்கிரியாம், அவளை எல்லாம் கொன்னா அவளுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே குளம் போல தேங்கி நிக்கலாம். அவளுடைய ரத்தம் குளம் போல தேங்கி நிக்கிறது பாருங்க. அதுல பெருமாள் அப்படி குளத்துல இறங்கி விளையாடுறா போல ஜலக்கிரியை பண்றானா. இந்த மாதிரி பெருமாள் யாருக்கு பண்ணுவான்? யார் ரொம்ப மோசமானவாளோ, ரொம்ப குரூராலோ, ராட்சசாலோ, அசுராலோ அவளுக்கு தானே பண்ணுவான். அதனால அவள்லாம் ராஜாக்களே இல்ல, ராஜ வேஷத்திலே இருந்த ராட்சசர்கள். உலகம் பரசுராமன் கொலை பண்ணிட்டான்னு தப்பா சொல்றது ஒண்ணு, அப்படி கிடையாது. நீ பண்ணது எப்படி தெரியுமோ, என்ன தெரியுமோ? கொலை இல்ல. மஹீம் நிஷத்ரியாம் கிருத்வா யஜ்ஞம் கிருத அஸ்வமேதிகம். இந்த பூமியிலே ராட்சசாலா இருக்கக்கூடிய சத்திரியர்களே இருக்கக்கூடாதுன்னு நீ பண்ண யாகம் அது. என்ன யாகம் தெரியுமோ? அஸ்வமேதிகம், அஸ்வமேத மகா யாகம் அது. யாகம் பண்ணா தட்சிணை கொடுக்கணும். யாகத்துல கலந்துக்கிறவா, யாகம் பண்ணி வைக்கிறவா எல்லாருக்கும் நிறைய தட்சிணை கொடுக்கணும். உபரியான தட்சிணை கொடுக்கணும், விசேஷமான தட்சிணை எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி நீ பரசுராம அவதாரத்திலே இந்த ராஜ வேஷத்திலேயே, சத்திரிய வேஷத்திலே இருக்கக்கூடிய ராட்சசாலை கொள்வது என்கிற சொந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினாயே, அப்போது என்ன தட்சிணை கொடுத்தாய் தெரியுமோ? இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள், தர்மாத்மாக்கள், நல்லவர்கள், இவாளுக்கெல்லாம் மன நிம்மதி என்கிற தட்சிணையை கொடுத்தாய். யாகம் எப்போ பூர்த்தி ஆகுதுன்னா பிரம்ம வித்துக்களுக்கு, வேத வித்துக்களுக்கு தட்சணை கொடுத்தாதான் பூர்த்தி ஆகுது. நீ இவாளை சம்ஹாரம் பண்ற யாகத்தை, சொந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணின, அதற்கு தட்சணை தரணுமே. என்ன தட்சணை அப்படின்னா, இந்த ராட்சசாலாலே பாதிக்கப்பட்டு இவாளுடைய கொடுமையை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வயர் எறிந்து கொண்டிருந்த பக்தர்கள், நல்லவா, சாதுக்கள், இவாளுக்கெல்லாம் மன நிம்மதியை, ஆஸ்வாசத்தை தட்சணையா கொடுத்த. அதனால நீ பண்ணினது ஒரு யாகம். ஆட பலியிடுறா போல இதுங்களெல்லாம் பலியிட்டாச்சு. ஆட்டினுடைய ரத்தம் சிந்துறது போல எங்களுடைய ரத்த குண்டம், ரத்தமே குளமா தேங்கி நின்னுத்து. தட்சணை கொடுத்து யாகத்தை முடிக்கிறது போல நல்லவாளுக்கெல்லாம் மன நிம்மதி, ஆறுதல்னு சொல்லக்கூடிய தட்சணையை குறித்து வசந்த அஸ்வமேத யாகத்தையே நீ பண்ணிவிட்டே இந்த பரசுராம அவதாரத்திலேன்னுட்டு வாயு வாமன புராணத்திலே திருவேங்கடமுடியான ஸ்தோத்திரம் பண்றான். அதை கொண்டுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே இந்த ஸ்லோகத்தை இவ்வாறாக சொல்றார். இவெல்லாம் ரொம்ப மோசமான ராட்சசா, சத்திரியாலா வந்தா, அதனால அவன் நீ சம்ஹாரம் பண்ண, அதுவும் நீ பண்ண வேண்டிய காரியம்தான். ஆகையினால உன் கையில் இருந்த கோடாரிக்குள்ளே நுழைந்து உன்னை அந்த காரியத்தை பண்ண வைத்ததும் கூட உன்னுடைய கருணையாகிய தயாதேவிதான். அதுவும் இத்தனை குழந்தைகள் அழறது இந்த கொஞ்சோண்டு ராட்சசாலால. நல்ல குழந்தைகளையும் காப்பாற்ற இந்த கொஞ்சம் துஷ்டராட்சசால சம்ஹாரம் பண்றதுல ஒரு தப்பும் இல்ல சுவாமி. அவள் முடிச்சுடுங்க. இருந்தாலும் கூட அவளுக்கும் அதனால ஒரு நல்லது ஏற்பட போறது. கையால அவள் மடியதுனால அவளுக்கு மோட்சமானது கிடைக்க போறது. அதனால அந்த காரியம் பண்ணுங்கன்னுட்டு பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கக்கூடியவளான பிராட்டி தயாதேவியானவள் பெருமாளுக்கு தூண்டி அதை சொல்லி அதை பண்ணி வைத்தா அப்படின்னுட்டு சுவாமியும் சாதிக்கிறார், வாயுவும் சொல்றான். இதை கொண்டு வாமன புராணத்திலே வாயுனாலே ஸ்தோத்திரம் பண்ண இடத்திலே வந்த ஜாமதக்ஞ மகாபாகோ என்கிற ஸ்லோகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட விஷயம்தான் சத்ரியாந்தக ராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா என்கிற இந்த நாமாவளி. பரசுராம அவதாரம் பண்ணி சத்திரிய வடிவிலே இருந்த ராட்சசர்களுக்கெல்லாம் யமனாக விளங்கிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றது இந்த நாமாவளியுடைய அர்த்தம்.
क्षत्रियान्तकरामाय श्रीवेङ्कटेशाय नमः। अज्ञानिना मया दोषान् अशेषान् विहितान् हरे क्षमस्वत्वं शेषशैलशिखामणे வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே